இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. திறம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்க அன்பு தங்கை. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதையில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும்
செம்மையுடனும் பண்பட்டு வருகிறது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 453வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வசந்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். வசந்தம் நமது வாழ்வில் என்றென்றும் இனிமையை கோர்க்கக்கூடிய ஒரு பருவ காலமாக மலர்கள் எங்கெங்கும் வியாபித்து இந்த இயற்கையின் அழகை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு சூழலை எப்பொழுதும் நம்மிடையே விதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த வாரம் நமது தளத்தின் 450வது நிகழ்வை ஏறெடுத்து வருகின்றோம். நமது தளத்தின் வசந்த காலமாக இந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த ஆளுமைகளின் அற்புதமான சிறப்புரையை இந்த வாரம் முழுக்க அன்பு பரிசாக நாம் கேட்டு வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இலக்கியம் சார்ந்த ஆளுமைகளின் அற்புதமான வாசிப்பை நேசிப்போம் குறித்த பார்வையை நமது தளத்தில் பதியமிட்டு வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ளவர் அன்பிற்கினிய சகோதரர், தோழர், எழுத்தாளர் மற்றும் திரைப்பட உதவி இயக்குனர் மலர் மன்னன் அவர்கள். நிறைய தமது குழந்தை பருவம் முதலாக படிப்பின் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக, இந்த இலக்கியத்தின் மீது தீரா காதல் உடையவராக எப்பொழுதும் பயணித்து வருபவர் அன்பு சகோதரர் அவர்கள். நிறைய தமது வாழ்வியல் கற்றுணர்ந்த அனுபவங்களை பேச்சாகவும் எழுத்து வடிவிலும் இந்த சமுதாயத்திற்கு மீண்டும் பரிசளித்து வருவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரர் அவர்களின் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசிக்கும் பழக்கம் வாயிலாக மென்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை மேன்மைப்படுத்துவோம். நன்றி. மலர் மன்னன் சகோதரர், அழைப்பு உங்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கை உயர்த்தி மேலம். நன்றிங்க. பேச இயலுங்களா? இப்ப பேச முடியும்னா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். நன்றிங்க. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நீங்க பேசுறது கேக்குது. கொஞ்சம் சப்தமா இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா தெளிவா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா தோழர்? தெளிவா கேக்குதுங்க. நீங்க தொடரலாம். நன்றிங்க. இந்த கால நேரத்துல
சொல்லரங்கத்தில் கூடியிருக்கிற இந்த அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்குமே என்னுடைய காலை வணக்கம். இந்த ஜூன் மாதம் காலை வணக்கங்கிறது ரொம்ப அருமையான ஒரு காலை வணக்கமாக தான் நான் எப்போதுமே பார்ப்பேன். ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சரக்கொன்றை இருக்கு இல்லையா, ரோட்டோரங்கள்லாம் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய சரக்கொன்றைகள் மொத்தமாக இலைகள் தெரியாத அளவுக்கு அடர் மஞ்சள் நிறத்தில் வந்து பூத்து அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். அது தரையில் விழுந்து கிடக்கிற சரக்கொன்றைகளுடைய பூ விதழ்கள் வந்து வெளிர் மஞ்சள் நிறத்துக்கு மாறி கிடக்கும். எப்போதுமே இந்த ஜூன் மாதம் ஒரு இந்த மாதிரி நேரத்தில் எழுந்து எனக்கு அப்படியே போய் சுற்றி பார்க்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படி சரக்கொன்றைகள் பூத்து கிடக்கும், பூத்து இருக்கும். அதை இந்த காலை நேரத்தில் வெயில் படுற நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது புத்தகத்தை படித்து தான். ஆமாம், ஒரு மலையாளி ரைட்டரோட புத்தகத்துல இருந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூன் மாதங்களில் நான் ஏதாவது ஒரு 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 1-2 தினங்களாவது அந்த காலை நேரத்தில் எழுந்து போய் நான் பார்ப்பேன். நான் நல்ல வெயில் தொடங்க சூரியனுடைய தொடக்கத்துல இருந்து அந்த வெயில் வந்து உக்கிரம் அடைகிற வரைக்கும் நான் அந்த சரக்கொன்ற மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது ஒரு 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 எழுத்தாளர் வந்து அதை எவ்வளோ அழகாக பார்த்து அதை சொல்லியிருக்காரு, அது நம்மளுக்கு கடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்புறமா எனக்கு சில நேரம் தோணும், சரக்கொன்றைகள் பற்றி சங்க இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சரக்கொன்றை வந்து உதாரணமாக சொல்லியிருக்காங்க அப்படி. முழுக்க முழுக்க காதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஒரு பூ தான் சரக்கொன்றை சங்க இலக்கியங்கள்ல. ஆமாம், நற்றிணையில் பல இடங்கள்ல வரும். வாசிப்பை நேசிப்போம், இப்படி ஒரு தலைப்புல பேசுறதும் அந்த தலைப்பை ஒட்டி கேட்கறதுக்கும் எல்லாருமே ஒன்று தான். நான் பேசுறதால இல்லை. இது ஒரு 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 மனிதனை பக்குவப்படுத்தவும், அனுபவங்களை தெரிஞ்சுக்கவும், நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத, நாம கேட்காத, யாரோ ஒருத்தவங்களுடைய முகம் தெரியாத, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை, அவங்களோட அனுபவங்களை, அவங்களோட உணவு முறைகளை, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை, அவங்களோட சடங்குகளை அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாசிப்பு மட்டும்தான் உதவி செய்யும். வாசிப்பை தவிர வேற எந்த விதத்தாலையும் உங்களால் தெரிஞ்சிக்கவோ அதை புரிஞ்சிக்கவோ உங்களால் முடியாது. நீங்கள் காதால் கேட்கலாம், காதால் கேட்கணும். இப்போ நீங்கள் நம்ம ஊர்களில் வந்துட்டு ஒரு 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 அர்ச்சந்திரன் கதையோ, நல்லதங்காள் கதையோ, ராமர் கதையோ, இல்லை திரௌபதியோடைய கதையோ, எந்த கதையாக இன்னும் கேட்டாலும் கண்ணால் பார்த்து அவங்க கேட்கறதுக்கும், ஆனால் அதை ஸ்டேஜில் மேடை ஏற்றி அதை நடித்து காமிச்சு அதை வசனங்கள் பேசி சொல்கிறவங்களாவது அதை வாசிச்சிருப்பாங்க. ஸோ ஏதாவது வகையில் கேட்குறவனுக்கும் வாசிப்பவனுடைய அவனுடைய புரிதலில் இருந்து தான் அதை கேட்க முடியும். ஆனால் அவன் சொந்தமாக அதை வாசிக்கிறான்னா அது அவனோட புரிதலில் இருந்தே அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நான் பேச போகிற இல்லை நான் சொல்ல போகிற எந்த ஒரு புத்தகத்தோட வரிகளாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க என்னுடைய பார்வையிலிருந்து இருக்கும். அதே நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா, நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா, நாம் வாசிக்கிற ஒவ்வொன்றையும் அது நேரடியாக நம்மளை வாசிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளோட புரிதலுக்கு உட்பட்டு இருக்கும். வாசிப்புடைய மிக சிறந்த ஒரு ஒரு இயற்கையுடைய ஒரு வழியாக நான் இதைத்தான் நான் பார்க்குறேன், நான் நம்புகிறேன். கேட்கும்போது என்னுடைய கருத்தை உங்களுக்கு திணிச்சிட முடியும். நான் ஒன்று சொல்லும்போது அது அது என்னோட பார்வையிலேருந்தே உங்களை
ஆமான்னு தலையாட்டி வைக்க முடியும். ஆனா வாசிப்பு அது செய்யாது. வாசிப்பு உங்கள, நம்மள பக்குவப்படுத்தும். நம்ம புரிதலுக்கு அது கொண்டு செல்லும். அது நம்மள தவிர்க்க முடியாத ஒரு 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 புரிதலுக்கு அது நகர்த்த வாசிப்பு வந்து அது மென்மேலும் ஆ, மனிதனை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு தெரிஞ்சுக்கணும், நீ நூலகத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு ஜெயகாந்தன். ஆமா. நான் முறையா நான் நூலகத்துக்கு போகும்போது, நான் முட்டாள்லாம் இல்ல. நான் 0ல இருந்து 0 இருந்திருக்கேன்றதே எனக்கு தெரிஞ்சது. நான் 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 எதெல்லாம் நம்புனேன்? நான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வாசிப்புடைய அந்த அந்த புத்தகங்களோ, அந்த அந்த எழுத்தாளர்களோ மாறிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி மாறும்போது, நான் வாசிச்ச ஒவ்வொன்னுமே அப்படியே நான் கைவிடவே இல்ல. வாசிப்பு அத செய்யும். வாசிப்போட இன்னொரு பண்பு அது. நாம என்ன படிச்சாலும், ஆ எ எ எந்த வயசுல படிச்சாலும், நம்மளோட நினைவுகள் எப்படி நம்மளோட சொந்த நினைவுகள் எப்படி நம்ம மறக்காம, வாழ்நாள் முழுக்க நம்மளோட மரணத்தின் தருவாயில கூட நம்மளால ஞாபகமா வச்சுக்க முடியும்னா, அப்படியே இருக்கும். அதுபோல தான் நீங்க எந்த வயசுல வாசிச்சாலும், அது அது உங்கள பாதிச்சிருக்கு. அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்க வாசிச்ச ஏதோ ஒரு வரியோ, ஏதோ ஒரு நாவலோ, ஏதோ ஒரு கதையோ, ஏதோ ஒரு கவிதையோ, இல்ல ஏதோ ஒரு கட்டுரையோ, அது உங்கள உங்கள பாதிச்சதுன்னா, அது நம்மளோட அப்படியே நிக்க தான் செய்யும். அது வேற எதுவுமே செய்யாது. சொந்த அனுபவங்கள் தான் நம்மளுக்கு அது செய்யும். நம்மளோட நினைவுகள் தான். நம்ம சொல்லுவோம் இல்லையா? கிராமத்துல ரொம்ப ஈஸியா சொல்லுவோம். எனக்கு எங்க அம்மா அப்படிதான் எத தொடங்குனாலும் எங்க அம்மாவோடதுல இந்த வார்த்தை வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 முறையாவது இருக்கும். என்னோட வினவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இப்படின்னு ஒண்ணு தொடங்குவாங்க. அப்ப என்னோட வினவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒண்ணு தொடங்குற மாரியே, நான் வாசிக்க தொடங்கிய நாள்ல இருந்து அப்படின்னு ஒரு வாசகன் வந்து தேர்ந்த வாசகன் சொல்ல முடியும். இப்படி ஒரு தலைப்புல தோழர் வந்து என்ன பேச அழைப்பார்ன்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஏன்னா, இது மணிக்கணக்கா பேசினாலும் சலிக்கவே சலிக்காத ஒரு ஒரு தலைப்பு. அதுவும் சில சில எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஆ, ஒரு 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 200 பேர் இருக்கிற ஒரு ஒரு அரங்கத்திலேயே 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேசக்கூடிய எழுத்தாளர்களா நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். ஆமா. எஸ். ராமகிருஷ்ணன்லாம் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அப்படி அந்த அந்த ஒரு அரங்கத்தையே தன்னுடைய அ சொற்களால, அ தான் படித்த புத்தகங்கள் வழியா, தான் படித்த அந்த நாவல்லயோ, கவிதையிலயோ, கதையிலயோ இருக்க கதாபாத்திரங்கள் வழியா, அப்படியே முழுக்க முழுக்க கட்டமைச்சிருப்பாரு. நான் நேரடியா நான் 2 நிகழ்வுக்கு அவருக்கு போயிருக்கேன். எப்படி இவரால இது செய்ய முடியுது? எப்படி இவரால எல்லாரையுமே அ ஒரு ஒரே உணர்வுல வச்சுக்க முடியுது? வேற வேற எந்த சிந்தனையும் விட்டு நகர முடியாம, எப்படி ஒரு 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 மனிதனோட குரல எப்படி கேட்க வைக்க முடியுது? அப்படின்னு நான் பலமுறை யோசிச்சிருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அவரு என்ன படிச்சாரு? அவர் எத சொல்ல வர்றாரு? ஆ அது 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 தான் படிச்சத எவ்வளோ அழகா, ஆ எவ்வளோ 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 ஆத்மார்த்தமா, அது எவ்வளோ உணர்வு பூர்வமா, அது காதல்னா காதலோட சொல்வாரு. துரோகம்னா துரோகத்தோட சொல்வாரு. அது அது ஒரு 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 குடும்ப சண்டைன்னா குடும்ப சண்டை, அந்த 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 வார்த்தைகள், அந்த உணர்வுகள், அந்த உணர்ச்சிகளோட சொல்லுவாரு. அவருக்கு அத கத்துக் குடுத்தது ஒரு வாசிப்பு. நாம அதே போல எனக்கு தெரிந்த மிக சிறந்த, உலகத்திலேயே மிக சிறந்த எழுத்தாளர்கள் கூட திருப்பி ஒண்ணே ஒண்ணு தான் திருப்பி சொல்றாங்க. "என்னத படின்னு" சொன்னத விட, என்னை இதெல்லாம் பாதிச்சிருக்கு. என்னை இதெல்லாம் பாதிச்ச புத்தகங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க. அதுல அதிகபட்சமா அவர்களோடது இருக்கவே இருக்காது. அது உலகத்துல அது அது டால்ஸ்டாயா இருக்கட்டும், தஸ்தயேவ்ஸ்கியா இருக்கட்டும்,
தமிழ்ல எஸ். ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், ஜெயமோகனா இருக்கும். ஜெயமோகன் சொல்லிருவாரு. ஆமா. என்னோடது படிச்சுக்கிறேங்க அப்படின்னு. ஆனா, எனக்கு தெரிந்த அ வேற வேற பெருவாரியான எழுத்தாளர்கள் வந்து தான் படிச்சத சொல்லுவாங்க. அது அது வாசிப்பு மட்டும்தான் அந்த அந்த பக்குவத்த குடுக்கறது. ஆமா. அ தோழர்களே, எனக்கு அ அ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ம். நான் மகாபாரதத்தோடைய அ பகவத்கீதை அந்த 18 நாள் அ போர்க்களத்துல நடந்த காட்சிகள வந்து அத 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 மட்டுமே புத்தகமா அ ஒரு தொகுப்பா போட்டிருந்தாங்க. 6 படிக்கும்போது எங்க அப்பா எனக்காக அத வாங்கிட்டு வந்தது. அ அத நான் படிக்க ஆரம்பிக்கும்போது, என்னோட ஒரு 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 6வது படிக்கிற ஒரு பையன் வந்து அதுல அவன என்ன என்ன அதிகப்படியா அவன உணர்ச்சி வசப்பட வைக்கும். எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அந்த காட்சிகள விவரிக்கும்போது, ஒரு 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 பெரிய 2 பக்கத்து படைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அமைதி தான் நான் என்ன படிச்சேன்? மகாபாரதத்துல எனக்கு என்ன தெரிஞ்சது? அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே யோசிக்கிறது உண்டு. அப்ப எனக்கு தெரிஞ்சு, நான் அந்த புத்தகங்கள வாசிச்சதுக்கு அப்புறமா, நம்ம இப்படி ஒரு புத்தகம் வாசிச்சிருக்கோன்றது எப்போதும் நான் திருப்பி, திருப்பி, திருப்பி ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு ஒண்ணு மட்டும் மிஞ்சிக்கிட்டே வந்தது. இந்தாண்ட பாண்டவர்கள், அந்தாண்ட கௌரவர்கள். பாண்டவர்களுக்கும் ஒரு 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 போருக்கான காரணம் இருந்துச்சு. கௌரவர்களுக்கும் போருக்கான காரணம் இருந்துச்சு. 2 பக்கத்துக்கு நடுவுல நின்ன கிருஷ்ணனுக்கும் போருக்கான காரணம் இருந்துச்சு. ஆனா, எனக்கு இன்னொன்னு காலையில சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையறதுக்குள்ள நடக்கிற ஒரு போருக்கு நடுவுல 2 பக்கத்துக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருந்தது பாருங்க. யாரு முன்னால வந்து போர தொடங்குறதுன்றது. அந்த அமைதி எனக்கு எப்போதுமே ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியம் சொல்றத விட ஒரு மாரி அதிர்ச்சியா இருந்தது. ஒரு போர்க்களத்துல எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு. அது நான் அதுக்கப்புறமா தேடி நான் படிக்க இது 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 நான் என்னோட வயசுக்கும் அந்த மகாபாரதத்த நான் பயங்கரமான நாத்திகன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா, நான் எப்போதுமே மகாபாரதத்தையும், ராமாயணத்தையும் விரும்பி படிப்பேன். நான் குரான கூட படிச்சிருக்கேன். பைபிள கூட படிச்சிருக்கேன். ஆமா. ஸோ ஒரு ஒரு நாத்திகனா இருக்கிறதுக்காக இல்ல. எனக்கு அந்த புத்தகங்கள் இப்ப படிச்சாலும் எனக்கு ஒரு புது அனுபவத்த குடுக்கும். எனக்கு தெரியும். இது இது அ ஒரு ஒரு புராண கதை தான். ஒரு 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 இதிகாச கதை தான் அப்படின்னு. ஆனா, நான் அத படிக்கும்போது அந்த அந்த கதாபாத்திரங்களோட தான் நான் வாழ்வேன். ஆம், எனக்கு இசையோட ஒரு ஒரு கவிதை பிடிக்கும். வெயிலோட ஒரு கவிதை பிடிக்கும். அந்த கவிதையோட சாராம்சம் என்னன்னா, ஆ திரௌபதி வந்து அ பீமன்ட்ட அளவுக்கு அதிகமா இருந்த ஒரு காதலியும், கர்ணன் செத்ததுக்கு அப்புறமா அவ மனசோட இருந்த கர்ணன் மேல இருந்த காதலையும் பத்தி சொல்ற ஒரு கவிதை அது. வெயிலோட கவிதை அது. அத அத நான் அத நான் படிச்சப்போ என்ன அப்படியே ஒரு மாரி உலுக்கி எடுத்துருச்சு. 5 புருஷன், 5 கணவன்களோட வாழ்ந்த ஒருத்திக்கு பீமன் மேல மட்டும் தான் காதல்னு ஒரு கவிஞன் எப்படி கண்டுபிடிச்சான்? அந்த கவிஞன் கண்டுபிடிச்சது இல்லாம, அத 4 பேருக்கு மத்தியில எப்படி சொல்ற அளவுக்கு அந்த அந்த அதிலிருந்து எந்த வரியிலிருந்து, எந்த எழுத்துல இருந்து அந்த ஆதாரத்த அவரு எடுத்திருப்பார். சரி ஓகே. 5 புருஷன்ல அது பீமனும் ஒரு புருஷன். ஸோ எவன் நல்லவன் கெட்டவன்றது வாழ்ந்த ஒருத்திக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா, கர்ணன் மேல தான் அவளுக்கு அலாதியான காதல் இருந்துச்சு. அ அ அவனோட மரணம் வந்து கிட்டத்தட்ட அவளுக்கு உடன்கட்டை ஏறுவதற்கு தயாரா இருக்கிற அளவுக்கு மனரீதியா உடன்கட்டை ஏறுனா, அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு எழுத்தாளர் எப்படி அத கண்டுபிடிச்சிருப்பாரு? எனக்கு இந்த 2மே ஆச்சரியம். அப்போ இது ஒருத்தனோட வாசிப்பு. அப்போ மகாபாரதத்த, கர்ணன, திரௌபதிய, பீமன, கவிஞர் வெயில் எப்படி படிச்சிருப்பார்? எனக்கு அவருடைய பார்வையில இருந்து படிச்சு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா.
நான் வெயிலோட அதை பற்றி பேசணும்னு ரொம்ப நாளாக நான் அதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் ஒரு 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 எழுத்தாளர்களுடைய ஒரு 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 புத்தகமோ, ஒரு 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 கவிதையோ, ஒரு ஏதோ ஒரு வரியோ, ஆ, முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம கடக்கிறதுன்னு ஒன்று ஒரு ஒரு ரகம். இல்லை இது அவரோடையே நம்ம போய் பேசணும்னு நினைக்கிறது ஒரு ரகம். எனக்கு அப்படி எல்லா இடத்துலையும் தோணாது. எனக்கு அப்படி தோணணும்னு தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் ஆசைப்பட்ட ஒரு ஒரு 2 பேர் தான். கணியன் பூங்குன்றனார் எப்போதுமே யாதும் ஊரே யாவரும் கேளு. எனக்கு தெரிந்து அது அவர் சொன்ன அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைய தினம் வரைக்கும் அப்படி ஒரு 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 வரியில இந்த உலகத்தை சொல்ல முடியுமான்னா வேற எந்த ஒரு படைப்பாளியாலையும் சொல்ல முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆக்சுவலி அந்த 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 மொத்த கவிதையோட தொகுப்பு வெறும் 13 வரிகள் மட்டும்தான் வரும். உலகத்திலேயே அப்படி ஒரு 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 சொல்லாடல் பயன்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு ஒரு உலக தத்துவம் வந்துட்டு வேற எந்த மொழியில இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது அது எப்படி ஒரு மனிதனுக்குள்ள யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த இந்த வரிகளை நான் படிக்காம போயிருந்தேன்னா என் ஊரை தாண்டி இன்னொரு ஊர் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னொருத்தவங்களோட கதை எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஆசைப்பட்டிருக்காது. இது வெறும் ஒரு வரியில சொல்லக்கூடிய ஒரு 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 தத்துவம் மட்டும் இல்லை. நீ தேடி போடாங்கிறாரு. எல்லாரையும் உன்னோட சொந்தமா பாருங்கிறார். அப்ப எல்லாரையும்னா என்ன? ஒரு ஒரு ஜாதி ரீதியா பிரிஞ்சு கிடக்கிற, மத ரீதியா பிரிஞ்சு கிடக்கிற நம்ம ஊர்ல இருந்து, ஏன்னா நாமெல்லாம் அந்த அந்த மண்ணுல இருந்து தான் நம்ம அது வளர்றோம். அப்ப நாம அதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு உலக பொது புத்திக்கு நாமளும் முன்னோக்கி நகர்வோம். அதுதான் நம்மளோட பகுத்தறிவு. அப்ப அவர் சொல்றதுல இருந்து நம்ம எந்த பகுதிக்கு நம்ம போகணும்? யாதும் ஊரேங்கிறாரு. அது சொல்லி முடிச்சிட்டு அடுத்த நொடியே அவர் இன்னொரு தொடக்கத்தை யாவரும் கேளீர் அப்படிங்கிறார். இது தொடர் எனக்கு வாசிக்கிற பண்பு இல்லைன்னா நான்லாம் ஒரு பக்குவமான மனிதனா இருந்திருப்பேன்றத என்னால் அது நானே ஒத்துக்க மாட்டேன் தோழர். இவ்வளோ வாசிச்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட இன்னமும் நிறைய குறைகள் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா அது என்னோட குறைகளா இருக்குதுன்னு எனக்கு தெரியறதே என்னோட வாசிப்பு தான் பிரதான காரணமா நான் நம்புறேன். என்ன நானே சுயமா திட்டிக்கவும் முடியும், என்னை நானே சுயமா அடிச்சுக்கவும் முடியும், என்னை நானே சுயமா காரி துப்பிக்கவும் முடியும். அந்த அந்த பக்குவத்தையும் அதை ஒத்துக்கிற அந்த தன்மையும் எனக்கு கொடுக்கறது வந்து வாசிப்பு தான். அலெக்ஸ் கேலியோட ரூட்ஸ்னு ஒரு நாவல் எனக்கு தெரிஞ்சு மிக அற்புதமான ஒரு நாவல். நான் அது இப்படியான ஒரு தலைப்பில் யாராவது வாசிப்பை பற்றி சொல்கிறாங்க கேட்குறாங்கன்னா நான் தவிர்க்க முடியாமல் சொல்லணும்னு நினைக்கிற ஒன்று. ரூட்ஸோடைய அலெக்ஸ் கேலியோட ரூட்ஸும் இங்கே தமிழில் வந்துட்டு ஓநாய்க்குள்ள சின்னம்னு வந்து இயக்குனர் வெற்றிமாறன் வந்து பப்ளிஷ் பண்ணார். ஒரு 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 சைன எழுத்தாளரோடது, யங் ஜங்னு சொல்லிட்டு. இங்கே தமிழில் வந்துட்டு கீராவோட கோபல்லபுரத்து மக்கள், கோபல்லபுரத்து கிராமம், இது மூணும் ஒரே 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 கதையை சொன்ன ஒரு நாவல். யோசிச்சு பாருங்க, அலெக்ஸ் கேலி ஒரு கருப்பினன், அமெரிக்காவில் வாழ்ந்த ஒருத்தர். அலெக்ஸ் கேலியோடைய மூதாதைய வந்து ஒரு 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 ஆப்பிரிக்கன்ல இருந்து கடத்திக்கிட்டு வந்து அமெரிக்காவில் கொத்தடிமையாக விற்கப்படுறாங்க. அவர் தன்னுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு தன்னுடைய மொழியில இருந்தோ தன்னோட விஷயங்கள்ல இருந்தோ ஒன்று கடத்துறாரு. ஸோ அலெக்ஸ் கேலி அந்த ரூட்ஸ் நாவல் வந்து அலெக்ஸ் கேலி தான் யாருன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல்.
ஓநாய் குலச்சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு அ ஆ ஒரு ஒரு சைனன் ஒரு 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 கிராமத்துக்கு போற ஒரு படைவீரனுடைய கதை. ஸோ அவன் சொல்றதும் அதே கதை. தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு ஒரு கீரா சொல்றதும் ஒரே கதை. இந்த 3 பேருக்கும் ஒரு ஒரு நீண்ட இடைவெளி இருக்கு. அலெக்ஸ் காலிக்கி ம். ஆமா, இங்க இருக்கு. இந்த ஒரே நிமிஷம். அலெக்ஸ் காலிக்குன்னு ஒரு 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 கால இடைவெளி இருக்கு. கீராவுக்குன்னு ஒரு கால இடைவெளி இருக்கு. யங்ஜனுக்குன்னு ஒரு கால இடைவெளி இருக்கு. ஆனா 3 கதைகளும் சொல்ல வர வாழ்க்கையும் அந்தந்த கதை ஒரு ஒரு ஊர் உருவாக்கம், ஒரு 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 கிராமம் உருவாக்கம், ஒரு மனித கூட்டத்தோடைய போயிட்டு வா. உருவாக்கம். இதுதான் அது தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. தமிழ்ல நான் கோபாலபுரத்து மக்கள் நான் முதல்ல படிச்சது ரூட்ஸ் தான் தோழர். நான் ரூட்ஸுக்கு அப்புறமா தான் கோபாலபுரத்து மக்கள் படித்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஓநாய் குலச்சின்னம் படித்தேன். இது 3மே எனக்கு ஒரே நேர்கோட்டில் தெரியற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது காரணம் அதில் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கை. தனித்தனியான மனிதர்கள் எங்கெங்கே வேறு வேறு ஒரு மத நம்பிக்கை உள்ளவங்க, ஒரு ஒரு வாழ்வியல் முறை உள்ளவங்க. ஆனால் அவங்க சொல்ல வர சாராம்சம் ஒன்று தான். எழுத்து வாசிப்பு மனிதர்களை வந்து பக்குவப்படுத்துது அப்படின்னா அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற பகுதியில் எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் அன்பு தோழர் மலர் மன்னன் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். வாசிப்பு என்றென்றும் நம்மை மென்மைப்படுத்தக்கூடியதாகவும் மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும் எப்பொழுதும் இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வாசிப்பை நேசிப்போம் குறித்த சிறப்புரையை நமது தளத்தில் நாம் ஏறெடுத்து வருகின்றோம். வார இறுதியில் குறைந்தபட்சம் ஒரு நூலையாவது நாம் வாசிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டால், குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால், அது இந்த வாசிப்பை நேசிப்போம் தொகுப்பிற்கான ஒரு பலனை நிச்சயமாக அளிக்கும் என்பதை எப்பொழுதும் மகிழ்வுடன் எதிர்நோக்கி இருக்கின்றோம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் இலக்கிய வெள்ளியில் ஒவ்வொரு வாரமும் இலக்கியம் சார்ந்த ஆளுமைகள் வாசிப்பை நேசிப்போம் குறித்த பார்வையை நம்மிடையே விதைத்து வருகின்றார்கள். வாசிப்பின் வாயிலாக வாழ்வியலில் நாம் இன்னும் பல உயரங்களை அடைவதற்கு முன் உதாரணமாக நிறைய பேர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாசிப்பை நாம் கைக்கொள்ள ஆரம்பிப்போம். இப்பொழுது அன்பு தோழர் அவர்களுடைய சிறப்புரையில் மீண்டும் இணைவோம். நன்றி. மலர்மன்னன் தோழர், மைக் மியூட்ல இருக்குங்க. அன்பு நண்பர்களே, அன்பு தோழர் அவர்கள் இணையும் வரை சில வாசிப்பு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்துக் கொடுத்தார். பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதைக் கண்டு உடனடியாகவே அந்த ஓட்டையை அடைத்தும் விட்டார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெரும் தொகையை கொடுத்தார். அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை விட பன்மடங்கு அதிகமானது. பெயிண்டருக்கோ அதிர்ச்சி. நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்து விட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகின்றீர்கள் என்று கேட்டார். இல்லை, இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல, படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர். இல்லை, அது ஒரு சிறிய வேலை, அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை பெறுவதெல்லாம் நியாயமே ஆகாது. தயவு செய்து நீங்கள் எடுத்து வந்த பணத்தை நீங்களே கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர். நண்பரே, உங்களுக்கு விஷயம் புரியவில்லை, நடந்ததை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார். நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் பொழுது அதில் ஒரு ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பி விட்டார்கள். படகில் ஓட்டை இருந்தது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்த பொழுது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விடயம் அப்பொழுதுதான் நினைவுக்கு வர நான் பதறிப் போய்விட்டேன். கடற்கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது சிறிய வேலையா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றி இருக்கின்றீர்கள். உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காகத்தான் நான் எவ்வளவு பணம் தந்தாலும் ஈடாகாது என்றாராம். உண்மைதான், தனக்கான வேலை இதுதான் என்று தங்களுக்கென ஒரு தீர்வை உண்டாக்கி கொண்டு அதற்குள் மட்டும் பணி செய்யாமல் என் இடத்திலிருந்து அடுத்தவர் முன்னேற்றத்திற்கு உதவ ஆதரவு தர நம் மனதை பழக்கப்படுத்துவது மிகவும் அவசியம் என்று இந்த கட்டுரை இவ்வாறு நிறைவடைகிறது. சரித்திர தேர்ச்சிகொள் என்று முனைவர் ஜா சலேத், புனித வளனார் கல்லூரி திருச்சி தமிழ் ஆய்வுத்துறை இணை பேராசிரியர் எழுதிய நூலிலிருந்து ஒரு சிறு பகுதியை வாசிக்க கேட்டோம். இப்பொழுது அன்பு தோழர் அவர்கள் நிகழ்வினை தொடர்வார்கள். நன்றி. மலர்மன்னன் தோழர், தொடர இயலுங்களா நிகழ்வ? தோழர் வந்துட்டேன் தோழர். மன்னிக்கிறேன் தோழர், பாப்பா இப்பதான் எழுந்தான், அதுதான். தோழர், எல்லாருக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க தொடரலாம். நன்றிங்க. ஓகே தோழர், ரூட்ஸ் நாவல் வந்து ஒருத்தவங்களோட கதையை பாருங்க. ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால
தன்னுடைய மூதாதையிலிருந்து ஒருத்தரை ஒரு வெள்ளைக்காரங்க, அதாவது அமெரிக்கர்கள் வந்து காட்டுல இருந்து தூக்கிட்டு வராங்க. ஒரு 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 11 ஒரு டீனேஜ் பையனா காட்டுக்கு போற ஒருத்தனை தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க. வந்து அதை அதை ஒருத்தன்ட்ட இருந்து கைமாத்துறாங்க. ஒருத்தனுடைய ஒரு மனித உயிரை வந்து ஒரு விலை பேசி, இவனோட உடலால இவன் உங்களுக்கு இந்த வேலைக்கு உதவுவான், இவனோட கை புஜத்தை பாருங்க, கால் புஜத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல இருந்து விலைக்கு மாத்துறாங்க. அவன் அங்கிருந்து பயணப்பட்டு ஒரு 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 கடல்ல கப்பல்ல பயணப்பட்டு அவன் இன்னொரு ஒரு 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 அமெரிக்காவுடைய ஒரு நதிக்கரை ஓரமா கீழே இறக்கப்பட்டு திரும்பவும் அவனுக்கு அங்க இன்னொரு ஒரு வேற ஒரு வியாபாரம் நடக்குது. அங்கதான் அவனுக்கு ஒரு முதல்ல முத்திரை குத்துறாங்க. அவனுக்கு அங்க இன்னொரு பெயர் வைக்கப்படுது. பெயர் வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்றான், அவன் அவன் தன்னோட முதலாளி தன்னை வாங்கின முதலாளி வந்து அவனோட இடத்துக்கு கொண்டு போறான். அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் வந்து சுதந்திரமா வாழ்ந்த ஒருத்தன். ஊர்ல வந்து ஒரு ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய நாட்டாமா மாதிரி, நாட்டார் மாதிரி. ஸோ ஒரு 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 தலைவர் மாதிரி, ஊரோட தலைவர் மாதிரி. அதனால ஒவ்வொரு முறையும் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அவன் வாங்குற அடிகளும் கிட்டத்தட்ட காலையை வெட்டி விட்டுருவானுங்க. ஆனா அவன் அவன் ஒரு அவன் அடங்கறதுக்கே ரொம்ப நாளாகி போயிடும். அந்த அடங்கறதுக்கு நாளாகிறதுக்குன்றது அவன் ஒவ்வொரு முறை ஓட முயற்சி பண்றதுக்குமான அந்த கால இடைவெளியில அந்த இடத்தோடைய பழக்கம் அந்த அந்த தாண்டவே முடியாது, ஓடவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க அப்படியே தங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அங்க இருக்கக்கூடிய அதே தன்னை போலவே விலைக்கு வாங்கப்பட்ட இன்னொரு பெண் அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் அவனுக்குமான ஒரு ஒரு காதல் வருது. அதில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அவசரமா தூக்கிக்கிட்டு வெளியில ஒடியாரான். வீட்டை விட்டு வெளியில ஒடியாரான். வெளியில வந்து வானத்துக்கு நிலவை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து தான் குழந்தைய போய் தூக்கி காமிக்கிறான். அவன் மனிதர்களுக்கு தன்னோட குழந்தைய தூக்கி காமிக்கல. அவன் அந்த 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 மண்ணுல நின்னுகிட்டு இருந்த யாருக்குமே தன்னோட முகத்தை வந்து தூக்கி காமிக்கவே இல்லை. முகத்தை காமிக்கவே இல்லை. தூக்கிட்டு வானத்தை நோக்கி தூக்கி காமிக்கிறான். தூக்கி நட்சத்திரங்களுக்கும் நிலவுகளுக்கும் மத்தியில வந்து தான் குழந்தை தூக்கி காமிச்சு தன்னுடைய மொழியில சில வார்த்தைகள் சொல்றான். அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை வளருது. அந்த இந்த இந்த கதாபாத்திரம் தான் தொடரும். அந்த அந்த அவனுக்கு ஒரு பெண் குழந்தை, ஆக்சுவலி அது முதல்ல பிறக்காது. அந்த பெண் குழந்தை தன்னோட அப்பா தனக்கு சொன்னதை தன்னுடைய தன்னுடைய குழந்தைக்கு சொல்லுது. அதாவது அடுத்த தலைமுறைக்கு, 2ஆம் தலைமுறைக்கு சொல்லுது. அப்பா 10 வார்த்தை சொல்லி கொடுத்தாருன்னா அந்த பெண்ணு அந்த 10 வார்த்தையிலிருந்து ஒரு 6 வார்த்தையை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லுது. 2ஆம் தலைமுறை வளர்ந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்றான்னா, தாத்தா வந்து ஒரு 10 வார்த்தையை தான் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அம்மா தனக்கு ஒரு 6 வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. தான் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு 4 வார்த்தையை சொல்லி கொடுப்பான். அவனுக்கு அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு அடுத்த தலைமுறை வரும்போது அந்த 4 வார்த்தை 2 வார்த்தையா மாறும். ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொல்லுவாரு தோழர். நான் அந்த தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரேன் தோழர்களே. அந்த குழந்தை நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நாவலை நம்ம படிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற அந்த நாவலோட எழுத்தாளர், அந்த குழந்தையோட பேர் நான் தான், அந்த குழந்தையோட பேர் அலெக்ஸ் காலின் சொல்லும்போது என் கையில இருந்து புத்தகம் தவறி விழுந்து உணர்ச்சி பூங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. துள்ளி குதிச்சேன் நான். அலாதியா நான் ஒரு மாதிரி அது என்ன மாதிரி ஒரு சுகத்தை எனக்கு கொடுத்துருக்கும்னு என்னால கற்பனை பண்ணவே முடியல. என்னால அது அது ஒரு 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 படம், நம்ம ஒரு ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது கிளைமேக்ஸ் வேற லெவல்ரா அப்படின்னு சொல்றேன்னா ஒரு ஒரு புத்தகத்துல அதை அவர் சம்பவிச்சார். ஒரு மாதிரி திகைச்சு போயிட்டேன் நான்.
அந்த ரூட்ஸ் நாவல் முழுக்க கருப்பின மக்களுடைய வலிகளும், அமெரிக்கர்கள் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிற அமெரிக்கரும் மனிதர்களா அவங்க எப்படி நடத்துனாங்கன்றத அலெக்ஸ் கேலி நம்மளுக்கு பக்கத்துக்கு பக்கம், வரிக்கு வரி அவர் நம்ம ஆதாரப்பூர்வமா சொல்லிக்கிட்டே வருவார். நீ அப்படி நாங்க செய்யலைன்னு சொல்லி ஒரு வெள்ளை ஒரு 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 அமெரிக்கன் கூட அதுக்கு எதிராக நீ போய் வாதாடவே முடியாது. ஆமா. நான் தான் சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு அடுத்த அந்த கதையை நகர்த்தும் போது, சரி ஓகே, அவருக்கு 2, 3 தான் குழந்தையா பிறந்தப்ப அவருக்கு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தன்னோட மூதாதையோடைய அவர் ஒரு ஆப்பிரிக்கனுடைய மொழியிலிருந்து சொல்லப்பட்ட ஏதோ ஒரு அவர் ஆக்சுவலி அந்த அலெக்ஸ் கேலி வந்து அந்த நாவலே அது ஒரு சத்தமா தான் சொல்லுவாரு. அது ஒரு பொருள் பொருள் புரிந்த ஒரு பொருள் தெரிந்த ஒரு சொல்லாவே சொல்ல மாட்டாரு. அது சத்தம். ஏன்னா அது தெரியல அவருக்கு. தான் 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 அடிக்கடி கேட்ட ஒரு சத்தம். அப்போ அந்த அந்த சத்தத்தை வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு முயற்சி பண்றாரு. அந்த சத்தத்தை பின்தொடர்றாரு. இது இது அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல இது ஒரு ஏசியன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அவர் அங்கேயும் போய் தேடி போறாரு. சிலர் சொல்ற ஹீப்ரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. எகிப்தும் போறாரு. ஸோ இப்படியெல்லாம் போய் கண்டுபிடிக்கும் போது எக்ஸாக்டா அவரோட மொழி, இந்த நாட்டோட மொழி இதுதான் நம்மளுடைய ஊருன்றதை எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் அதுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு போவார். அலெக்ஸ் கேலி அந்த நாவலை எழுதுகிற ரூட்ஸ் நாவலை எழுதுகிற அலெக்ஸ் கேலி அந்த தன்னோட மூதாதை பிறந்து எந்த கிராமத்திலேருந்து தன்னோட மூதாதையை வந்து கடத்தி வரப்பட்டாங்களோ அந்த கிராமத்துக்கு போவார். அந்த கிராமத்துக்கு போகும்போது ஒரு வரி எழுதியிருப்பார். என்னை எல்லாரும் வித்தியாசமா பார்த்தாங்க அப்படிம்பார். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரிஜினல் கருப்பின மக்கள், நான் வந்து கலப்பினமான கருப்பினன். ஏன்னா அவனோட மூதாதையில வந்து வெள்ளைக்காரங்க ரேப் பண்ணி பிறந்த குழந்தையும் இருக்கும். அதனால சொல்லுவார். அவருக்கு அதை சொல்லும்போது ஒரு எழுத்தாளர் தன்னைத்தானே குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கிக்கிறார். அதை படிக்கிற எனக்கும் அதை கடத்துறார். என்னால அது 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 அந்த குற்ற உணர்ச்சி நான் முழுமையா உணர்றேன். நான் முழு கருப்பினா இல்லை, அதாவது நான் என் மண்ணுல வந்து நிக்கிறேன், ஆனா இந்த மண்ணுடைய முழுமையான ஒரு மனிதனா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் அந்த இடத்துல பகிரங்கமா சொல்ற ஒரு வரி வந்து அந்த மொத்த நாவலையும் தகர்த்திருச்சு. நம்ம ஊர்ல கிராமங்கள்ல இன்னமும் ஒரு மரண வீடு நடந்தா அந்த மரண வீட்டுல வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஊர்ல இருக்கக்கூடிய அதான் பரமோலம் அடிக்கிறவங்க அந்த வீட்டுல வந்துட்டு ஆட்டம் ஆடுவாங்க. இது மரண வீட்டோட அடையாளமா நம்ம இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அலெக்ஸ் கேலியும் ஒன்று சொல்லியிருப்பார். அவரும் ஒரு மரண வீட்டோட அடையாளத்தை சொல்றாரு. அது அப்படியே திட்ட நம்ம ஊரோட மரண வீட்டோட அடையாளம். ஒரு எங்கேயோ ஒரு அமெரிக்கனானா வாழ்ந்த ஒருத்தன் தன்னோட மூதாதையை தேடி போய் அவன் ஒரு அடையாளத்தை சொல்றான். ஒரு சாவு வீட்டில் மோளம் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடி அவங்க வந்து அவனுடைய மூதாதையோட கதையை சொல்றாங்க. அந்த மூதாதை கதை சொல்லல் முறையும் நம்ம ஊர்ல மரண வீட்டுல நடக்கக்கூடிய கதை சொல்லல் முறையும் ஒன்னே தான் தோழர். எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க. இத எனக்கு புரிய வச்சதும் தெரிய வச்சதும் வாசிப்பு தான். அந்த வாசிப்பு எவ்வளவு பிரதானமானதுன்றத அந்த மாதிரி புத்தகங்கள் வழியா, அப்படியான சம்பவங்கள் வழியா தான் நான் அந்த வாசிப்பை நோக்கி நகரணும்னே நான் ஒரு முடிவுக்கு வரேன். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வாசிக்கும் போது இப்படியான ஒரு இடத்த தானே அடைவாங்க, இப்படியான ஒரு மனப்பக்குவத்தை தானே அடைவாங்க, மன ரீதியான ஒரு உணர்ச்சி ததும்ப தானே ஒவ்வொன்றையும் வாசிப்பாங்க. வாசிப்பு அது திரும்ப திரும்ப சொல்லும் போதே பாருங்களேன், வாசிப்புன்ற அந்த வார்த்தையை நாம சொல்லும் போதே நாம உணர்ற அந்த அந்த
ஒரு உணர்வே ஒரு ஒரு அலாதியான ஒரு சுகமா, ஒரு பிரியமா, ஒரு நட்பா, ஒரு 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 அஹ், ஒரு ஒரு பயணமா நம்மளுக்குள்ள இருக்கு. ஒரு வாசிப்பு இன்னொன்று செய்யும் தோழர். அஹ், நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படின்றத நம்மளுக்கு சொல்றதும் வாசிப்பு தான். ஒருத்தன் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான்னு வைங்க. டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற ஒருத்தன் இதெல்லாம் படிச்சா இதெல்லாம் கேள்வியா வரும்னு தெரிஞ்சுக்கிறான் பாருங்க, அதை கொடுக்கறதும் வாசிப்பு தான். ஒருத்தன் ஒரு உலகத்துடைய மிக சிறந்த நாவலை படிக்கணும்னு அவசியமே கிடையாது. வாசிப்புங்கிறது அவங்கவுங்களுடைய ஒரு முயற்சிக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிற அந்த இடமே வாசிப்பு தான். ஒரு 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 சிவில் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுற ஒருத்தன் எல்லாமே படிப்பான். இந்தியன் ஹிஸ்ட்ரி படிப்பான், இந்தியன் எக்கானமிக் படிப்பான், இந்தியன் அரசியல் படிப்பான், அவன் அவன் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக ஒன்று எடுப்பான். இதுவுமே ஒரு 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 நீண்ட ஒரு ஒரு நீண்ட வாசிப்பு தான். ஒரு 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 இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன தெரிஞ்சுப்பான். அது அவன் வெறும் சப்ஜெக்ட். நாம் வந்து நான் ஒருபோதும் என்னோட வாசிப்பில் நான் அடைஞ்ச பக்குவன்றதும், நான் வாசித்து நிறைய புத்தகங்கள் எழுதுங்களோட நான் நேரடியாக அவங்களோட உரையாடும் போது நான் இது பண்ணும்போது யாருமே எதையுமே சப்ஜெக்டாக பார்க்க மாட்டாங்க. படிக்கிற மாணவர்கள் தான் சப்ஜெக்டாக நம்ம பார்ப்போம். ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு அவனை கேட்டு பாருங்க. ஒரு ஒரு புத்தகமாக நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. ஷாஜகான் முகலாயர்களுடைய லைஃப்பை பற்றி நாம் படித்தா அப்படியே நம்மளுக்கு என்ன புரியும். நூர்ஜஹான் வருவாங்க, ஷாஜகான் வருவாங்க, மும்தாஜ் வருவாங்க, தாஜ்மஹால் வரும். அவங்கள வந்துட்டு அவங்க குடும்ப சண்டைகளுக்கு எல்லாமே வரும். ஆனால் அதில் ஒரு மொழி நம்மளுக்கு முறைப்படுத்துவாங்க, ஒரு மொழியை நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. அவங்களோட வாழ்வியல் முறையான முகலாயர்கள் இந்த மண்ணுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க. இன்னொரு இடத்துல இருந்து பாபர் ஒரு இடத்துல இருந்து வராரு அப்படின்னா, ஸோ அவரை ஒரு இந்தியன் மன்னர் போயிட்டு சொத்து சண்டைக்காக கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது அவர் இங்கே வந்து சண்டை போட்டு இங்கே ஆள தொடங்குறாரு. இது வரலாறு நம்மளுக்கு சொல்கிறது. ஆனால் முகலாயர்களை முழுசாக படித்தோம் அப்படின்னா உங்களால் கோக்கினூர் வைரத்தை வந்துட்டு தவிர்க்கவே முடியாது. கோக்கினூர் வைரம் இப்போ லண்டன் மன்னரோடைய கிரீடத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கோக்கினூர் வைரம் அது எப்படி பயணப்பட்டுச்சு, அது எப்படி அங்கே வந்துச்சுன்னு உங்களுக்கு முழுசாக தெரியணும் அப்படின்னா அந்த கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்துட்டு பாபரோடைய பையன் உமாயூனாக இருப்பார். ஒருவேளை எனக்கு அது தெரியாமல் போயிருந்தா, உமாயூனை நான் படிக்காமல் போயிருந்தா, எனக்கு கோக்கினூர் வைரத்தை பற்றி ஒரு 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 புரிதலுக்கு இல்லாமல் நான் போயிருப்பேன். தோழர், ஒரு 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 முஸ்லீம் மன்னர் தான் அப்பா வந்து ஒரு இந்தியாவுக்கு வராரு, படையெடுத்து வராரு. ஒரு 4 ஆண்டுகள் தொடர்ந்து படையெடுப்புலேயே இருக்கிறாரு. அவர் தன்னால் முடிஞ்ச ஒரு 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 நிலப்பரப்பை தன்னோட மகனுக்கு, இதாண்டா உனக்கு இனிமேல் ஆள போகிற இடம், நீ வாழ போகிற இடம்னு பிடிச்சி கொடுக்குறாரு. ஆனால் அதை தக்க வச்சிக்க முடியாத உமாயூன் வந்து ஒரு ஹிந்து மன்னருடைய தேவகிரி கோட்டையில் போய் தஞ்சம் அடைக்கலம் கேட்டு தஞ்சம் அடைகிறாரு. அந்த தஞ்சம் அடையும் போது அங்கே அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஒரு முஸ்லீமான், அதனால் உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு இன்னொரு முஸ்லீம் குடும்பத்தையே நான் நியமிக்கிறேன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் குடும்பத்தை நியமிக்கிறார். அங்கே ஒரு பெண்ணு வந்து அவர் உமாயூனுக்கு பணிவிடை வருது. அந்த பெண்ணை பிடிச்சி போய் உமாயூன் வந்து அந்த பெண்ணோடைய திருமணம் பண்ணிக்கிட்டு அதே ஒரு இந்து மன்னர் கோட்டையில் பிறக்கிற குழந்தை தான் அக்பர். இதை நான் வாசிக்காம போயிருந்தா இன்னைக்கு நாம மத ரீதியா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அக்பர் வந்து பிறந்ததே ஒரு இந்து மன்னருடைய கோட்டையில. அந்த அந்த உமாயூனுக்கு
இந்தாங்க இப்படி உனக்கு ஒரு குடும்பத்தை நான் பணிவிட செய்யறேன்னு அப்படி ஒருத்தன் குடும்பத்தை நியமிக்கலன்னா அக்பரோட அம்மாவை உமாயூன் சந்திச்சிருக்கவே முடியாது. அதே காலகட்டத்துல தான் கோக்கினூர் வைரமும் அவர் கைக்கு வந்துட்டு இது அதை ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லை. இதை நான் படிக்காம போயிருந்தேன் அப்படின்னா என்னால இந்த 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 இந்தியாவுடைய நிலப்பரப்பையும் இதை ஆண்ட மன்னர்களுடைய ஒரு ஒரு கதையை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டியும் என்னால அதை உணர முடியாமலே போயிருப்பேன். நான் எல்லாரும் சொல்லப்பட்ட ஒரு 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 கதையை நோக்கி ஒரு 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 அடுத்தவர்களுடைய பார்வையில இருந்தே நான் இந்த வரலாறை நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருப்பேன். இது ஒரு சோத்துக்கு ஒரு பதங்கிற மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு சோழர்களையும் சொல்ல முடியும், பாண்டியர்களையும் சொல்ல முடியும், சேரர்கள்ட்டையும் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது அனைத்தும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வாசிப்பு. ஒரு நாவலை படிக்கும்போது கொடுக்குற அதே உணர்வை ஒரு கவிதையை கொடுக்கும். ஒரு சின்ன வரியில இருக்கிற கவிதை நமக்கு காட்சிப்படுத்துற உலகம் ரொம்ப பெருசு. என் நண்பர் ஒருத்தர் கேமராமேன், எட்டு தோட்டக்கல் படத்தோடைய கேமராமேன் தினேஷ்னு, அவருக்கு ரொம்ப கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் கவிதைகள் ரொம்ப தேடி வாசிக்க மாட்டேன். ஆனால் ஒரு 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 கேமராமேன் ஒரு ஒரு கவிதையை வாசித்து அந்த உலகத்தை எனக்கு அவர் புரிய வைக்கிற மாதிரி அதை எழுதின அந்த கவிஞரே எனக்கு புரிய வச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு அது எப்போதுமே ஆச்சரியத்தை கொடுக்கும். இப்போ தமிழில் எழுதப்பட்ட எத்தனையோ நாவல்கள், கட்டுரைகள், கதைகள், கவிதைகள் தேடி வாசிக்கும்போது எனக்கு திருநெல்வேலி பற்றி தெரியாது. இப்போது லால்குடி, இப்போ நம்ம தோழர் ஆரோக்கிய பிரிட்டோ இருக்காருன்னா அவர் லால்குடிக்காரரு, காவேரி கரை ஒரு எனக்கு காவேரி கரையை எனக்கு ரொம்ப பரிச்சயப்படுத்தினது யாரானா தி ஜானகிராமன் தான், கல்கி தான். நான் தி ஜானகிராமனை படிக்காமல் போயிருந்தேன்னா எனக்கு இந்த காவேரி கரையோரமாக வாழ்ந்த கும்பகோணத்தின் இந்த பகுதிகளில் வாழ்ந்த அந்த மக்கள் அப்போ நான் ஒரு தி ஜானகிராமனை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அவருடைய கதைகளை காவேரி கரை தவிர்க்கவே முடியாத ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கும். அது 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 ஒரு 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 தவிர்க்க முடியாத ஒரு குறியீடாகவே இருக்கும். அப்போ அவர் தான் காவேரி எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடியுதுன்றத ஒரு பயணக்கட்டுரையாக எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழில் அதுக்கு முன்னால் வேற எந்த ஒரு பயணக்கட்டுரையும் அப்படி வந்தது கிடையாது. இப்போதும் அப்படியான ஒரு நேர்த்தியான பயணக்கட்டுரை வந்ததும் கிடையாது. நடந்தாய் வாழ் காவேரின்னு ஒரு பயணக்கட்டுரை சிட்டிங்கிறவரோட சேர்ந்து எழுதுறாரு. காவேரி எந்த இடத்துல தொடங்குதோ அங்கே இருந்து அது எந்த கடல்ல போய் கறக்குதோ அந்த இடத்துல ஒரு ஒரு நீண்ட பயணத்துக்கு நீங்க தயாராகணும்னா மலையும் கரடும் முரடும் நீங்க நதியோட பயணப்படும் போதுன்றது ஒரு ஒரு நாகரிகத்தோட பயணப்படுறது. ஏன்னா நதிக்கரைகள் ஓரங்கள் தான் முழுக்க முழுக்க உலகத்தோட எல்லா நாகரிகங்களும். இப்போவும் நீங்க ரோமோட எந்த மேப் எடுத்து நீங்க கூகுளில் பார்த்தாலும் சரி, நீங்க ஒரு 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 ட்ரோன் ஷாட்ல யாராவது காமிச்சாங்கன்னா எல்லா பெரும் நகரங்களுக்கு நடுவுலையும் ஒரு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அது தொடங்கப்பட்டது. ஒரு நதிக்கரை ஓரம் தான் நாகரிகங்கள் தொடங்கி இருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியப்படுத்துறதே வாசிப்பு தான். அதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு எழுதப்பட்டு அது இதுன்றதான். இன்னமும் யோசிச்சு பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் 1922 கண்டுபிடிக்கப்படுது. அந்த நாகரிகம் யாரோடைய சாயலை கொண்டு இருக்குன்றது ஒரு விவாதத்தை இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு 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 விவாதத்தையே தொடங்கி வச்சிருக்குன்னா அது காரணம் அங்க கிடைக்கப்பட்ட எந்த எழுத்துக்களையும் நம்மளால இன்னை வரைக்கும் படிக்க முடியல. அப்ப அந்த மொழி அதுல எழுதப்பட்டிருக்க சம்பவங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நாகரிகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றது எனக்கு இல்லை, அதுல என்ன கதை சொல்லியிருப்பாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை. சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்த நொடி வரைக்கும் அங்க கண்டுபிடிக்கப்பட்ட எந்த எழுத்தையும் நம்மளால படிக்கவே முடியல. அதுல என்ன பொருள் எழுதியிருக்காங்கன்னா அது என்ன வீரனை பத்தி சொல்லியிருக்கா, அது ஒரு உணவு முறையை பத்தி சொல்லியிருக்கா, இல்லை ஒரு திருமண சடங்கை பத்தி சொல்லியிருக்கா, அதுல ஏதோ ஒரு காதல் கதையை பத்தி சொல்லியிருப்பாங்களா, ஒரு துரோகத்தோடைய கதையை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் அந்த கியூரியாஸ். யாராவது ஒருத்தவங்க படிச்சு அதை சொல்லுவாங்க. அது யாராவது ஒருத்தவங்க இதுதான் அதுல சொல்லப்பட்டதுன்னு ஒரு இடத்துல நிற்பாங்க
அது அது என்னோட சாகறதுக்குள்ள அது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அது இந்தியாவோட தலையெழுத்தே மாத்துறது. அப்படின்னா இப்படி இப்படி ஒரு புரிதலுக்கு என்ன தள்ளுறதே வாசிப்பு. தோழர், தொடர்ந்து வாசிக்க வாசிக்க எனக்கு ஒரு ஒரு தூத்துக்குடியை பத்தி தெரியணும் அப்படின்னா, எனக்கு அந்த நிலப்பரப்புல இப்ப எழுதுற எழுத்தாளர்களே எனக்கு எவ்வளோ முக்கியமோ, இப்ப எழுதுற எழுத்தாளர்களுக்கும் ஒரு 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 30 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதின ஒருத்தரும் எனக்கு முக்கியம். ஏன்னா, அவரு தான் அந்த ஊர்ல தொடக்கத்துல சொல்லப்பட்ட கதைகள சொல்லியிருப்பார். இப்ப எழுதுறவங்க இப்ப நடக்கிற சம்பவங்கள சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு மலையாள எழுத்தாளர படிக்கும்போது, அது நம்மளுக்கு பரிச்சயமான மொழின்றது இல்ல. அது நம்மளுக்கு பக்கத்து மாநிலன்றது இல்ல. அது அவங்க வாழ்வியல் முறைய அவங்க மொழியிலேயே நாம தெரிஞ்சுக்கிறதுன்றது, ஒரு ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தை தன்னுடைய தாய்கிட்ட இருந்து தாய்ப்பால குடிக்கும்போது என்ன சுகத்த அது உணருமோ, அதுக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைக்குமோ, அது எப்படி ஒரு துணிச்சலா அது அது தன்னுடைய புத்திய வந்து கொண்டு போகுமோ, அப்படின்னா அந்த மொழிய வந்து அது இப்பவும் ஒரு ஒரு டிரான்ஸ்லேட் புத்தகத்த படிக்கும்போது எல்லாருக்குமே அது சிறந்த டிரான்ஸ்லேட்டா இல்லையான்றது எப்போதுமே ஒரு சின்ன ஒரு விவாதம் இருக்கும். நான்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப அண்மை காலங்கள்ல எழுதப்படுற ஒரு ஒரு அதர் மொழி எழுத்தாளர்களுடைய எழுத்த டிரான்ஸ்லேட் பண்றவங்கள, நான் டிரான்ஸ்லேட் பண்றவங்கள விட்டு நேரடியா அவங்கள்ட்டயே பேச முயற்சி பண்ணுவேன். எப்படியாவது அவங்க நம்பர புடிச்சு, நான் இப்படி உங்க உங்க உங்களோட உங்களுடைய நாவல்ல இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு வரியில நான் படிச்சேன் அப்படின்னா, அது அவர் ஆச்சரியப்படுறாரா இல்லையா? அவர் ஆச்சரியப்பட்டார்னா, ஆமா அந்த நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க சரியா மொழிபெயர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். நான் அந்த மாரி பேசி பழகுன எழுத்தாளர்கள் குறைஞ்சது ஒரு ஒரு 30 பேராவது இருப்பாங்க. திருடன் மணியன் பிள்ளை எழுதினவர நான் நான் ஜிஆர் அவரை நான் முயற்சி பண்ணி நான் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி திருடன் மணியன் பிள்ளையை பற்றி பேசும்போது அவர் தன்னுடைய கதை எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாசிப்புன்றது நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கிறது தோழர். நீங்கள் இப்போ நான் கொஞ்சம் இடைவெளி விடும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகமாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு தினம் 10 பக்கங்களாவது படிக்கணும். அது நம்மளுக்கு பிடித்த ஒரு ஒரு நாம் வாசித்ததான் தோழர். அதில் நம்மளுடைய எனக்கு இது பிடிக்கும். இப்போ எல்லாம் எனக்கு கிரைம் பிடிக்கும், எனக்கு ஹிஸ்டாரிக்கல் பிடிக்கும், இல்லை எனக்கு சோசியல் ட்ராமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தேர்ந்த வாசகன்ட்ட நீங்கள் அப்படி போனீங்கன்னா அப்படி சொல்லவே மாட்டான். அவன் ஒரு ஒரு தேர்ந்த ஒரு வாசகன் எனக்கு வந்து நாவல் தான் பிடிக்கும், இல்லை எனக்கு எனக்கு கவிதை தான் பிடிக்கும், எனக்கு சிறுகதை தான் பிடிக்கும், இல்லை எனக்கு அதில் வந்துட்டு எனக்கு இப்படித்தான் பிடிக்கும், ஒரு த்ரில்லர் தான் பிடிக்கும், அதை சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அவனுக்கு வாசிக்க 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 அவன் ஒரு 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 ஜேனர்லேயும் நகரும்போது மாறிக்கிட்டே இருப்பான். ஒரு தோழர், எனக்கு இந்த இந்த தலைப்பு மட்டும் இல்லை தோழர். நாம் வாசிக்கிறதுன்றது நாம் என்ன வாசித்தோமோ அது நம்ம குழந்தைங்களோட பேச முடியும். நாம் இன்னொரு ஒரு ஒரு பக்குவப்பட்ட மனிதரோட நாம் வந்துட்டு உரையாட முடியும். நாம் எதையுமே வாசிக்கலை, எனக்கு ஒரு ஒரு பட்டறிவு தான் இருக்குது, நான் காதால் தான் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, அதுக்குமே ஒரு உரையாடலை தொடங்கணும். அப்படின்னா தேர்ந்து வாசிக்கிற ஒருத்தவங்களோட உரையாடலுக்கும் அதுக்குமான ஏதாவது ஒரு இடத்துல நடுவில் நின்று போகும். தேர்ந்து வாசிக்கிற ஒருத்தவங்களோட உரையாடல் வந்துட்டு மென்மையாக நீண்டுக்கிட்டே இருக்கும். அவங்களோட நீங்கள் எப்போதுமே உரையாடலாம், எதை பற்றியும் உரையாடலாம், நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்கலாம். வாசிப்பு நாம் எந்த இடத்துல இருந்து எதை பார்க்குறோம் அப்படின்றத தெளிவாக்கி சொல்கிறது தான் வாசிப்புடைய அடுத்த கட்டம் நான் நினைக்கிறேன். சில 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 எழுத்துக்கள் இருக்கு தோழர். அந்த அந்த எழுத்துக்கள் வந்து நம்மளை கூச்சப்பட வைக்கும். சில எழுத்துக்களை வந்து ஓகே நாமளும் ஒரு ஒரு நாகரிகத்தோடு தான் இருக்கோம் அப்படின்னு உணர வைக்கும். இப்போ அண்மை காலங்களில் எழுதப்படுற என்னுடைய சமகாலத்து நண்பர்கள்லாம் எக்ஸ்ட்ரானரியாக தமிழில் எழுதிட்டு வராங்க.
ஆமா. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து செந்தில் ஜெகநாதன் வந்து ம், மழைக்கண்ணு ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். அந்த மொத்த கதையில வந்துட்டு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்பா என்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது அம்மாவோட பொருளா மாறி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய காட்சி பாருங்க. அப்பா எந்த பொருள் வாங்கிக்கிட்டு வந்தாலும் அது எப்போ வீட்டுக்குள்ள வருதோ அது வீட்டுக்குள்ள வந்த உடனே அது முழுக்க முழுக்க அம்மாவுடைய பொருளா மாறி போயிடும். அம்மாவுக்கு தான் தெரியும் அது அந்த பொருள் எங்க வைக்கணும், எதுக்கு பயன்படுத்தணும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மொத்த கதையில அந்த ஒரு வரியில முடிஞ்சு போச்சு. ஜெயகாந்தனுடைய அஹ், சினிமாவுக்கு போன சித்தாலாம் நான் படிக்கலைன்னா எனக்கு அரசியல் நையாண்டி பத்தி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு. அவர் ஒரு ஒரு நகரத்தை கட்டமைக்கிறார். அந்த நகரத்தை கட்டமைக்கும் போது அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் வழியா நம்மளுக்கு சொல்லப்படுற கதைகளும் அவர் பூடகமா நம்மளுக்கு உணர்த்துற அந்த காலத்து அரசியலும் அரசியல் தலைவரோட வாழ்க்கையும் நம்மளுக்கு சொல்லப்படுது. நாளைக்கு அஹ், ஒரு 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 மனித வாழ்வியல்ல நீங்க எதை வேணாலும் நீங்க நகர்த்தலாம் அப்படின்னா அது உங்களுக்கு வாசிப்பு இருந்தாதான். தோழா நான் தோத்து போறேன், நான் தோண்டு போறேன் அப்படின்னு நான் உணரும் போது எல்லாமே எனக்கு தஸ்தவேஸ்கியோடைய ஓகேங்களா குற்றமும் தண்டனையும் என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கும். வாழ்க்கையில வாசிச்சவங்களும் இருப்பீங்க கண்டிப்பா. வாசிக்காதவங்க தமிழ்ல சுசீலான்னு ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்க 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 வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா கூட இருங்க, இல்ல வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம கூட இருங்க. ஒரு முறை தஸ்தவேஸ்கியோட குற்றம் தண்டனையும் தேடி படிச்சு பாருங்க. ஒரு ஒரு 1850 காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவல். இன்னைக்கு நான் சொல்றது 2024. இன்னும் 200 வருஷம் கழிச்சு அந்த நாவலை யார் படிச்சாலும் அது அவன் காலத்துல பொருந்தி போற வாழ்வியல் முறையும் வார்த்தைகளும் வரிகளும் இருக்கிற ஒரு நாவல் அது. நான் 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 கழிவிறக்கத்தோட சுத்தின காலகட்டங்கள் உண்டு. நான் தோத்து போயிருவேன்னு சுத்தின காலகட்டங்கள் உண்டு. என்னை மீட்டெடுத்தது குற்றமும் தண்டனை நாவல் ஒன்னே ஒண்ணுதான் தோழர். எனக்கு நல்லா ஞாபகம். நான் குற்றமும் தண்டனையும் படிக்கலைன்னா நான் தகர்ந்து போயிருப்பேன். என்னோட நம்பிக்கைகள்ல இருந்து தகர்ந்து போயிருப்பேன். நான் என்னோட பாதைகள் வழிமாறி இருக்கும். நான் என்னை வச்சு அதை அது ஒரு எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே மிக சிறந்த ஒரு படைப்பா நான் பார்ப்பேன் குற்றமும் தண்டனையும். அந்த மனிதர் அது அவ்வளோ பெரிய நாவல் அது. அந்த மனிதர் வந்து அந்த ஒரு 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 எழுத்தாளன் எந்த அனுபவத்திலிருந்து வரிக்கு வரி இவ்வளோ பெரிய உலகத்தை கட்டமைக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட. என் வாழ்க்கையில நான் ரிப்பீட்டடா வாசிச்ச ஒரே புத்தகமும் குற்றமும் தண்டனை தான். குற்றமும் தண்டனையும் அவ்வளோ ஈஸியா படிச்சுட்டு நம்மளால முடிச்சுட்டு வெளியில வரவே முடியாது. யாராலையும் முடியாது. நீங்க எந்த வயசுல எந்த தளத்துல இருந்தாலும் முடியாது தோழர். மிக சிறந்த ஒரு நாவல். என் வாழ்க்கையில நான் என்ன மீட்டு எடுத்துக்கிட்டதுக்கு வாசிப்பு ஒரு பிரதான காரணம். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட நான் ஒரு 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 சக மனிதனா நடந்துக்கிறேன். அவங்கள நான் மதிக்கிறேன். ஒரு பெண்ணை நான் வந்து என்னோட சக சக மனுஷிங்களை, அது அம்மா, என்னோட நான் வேலை செய்கிற இடம், என் கூட பழகுற பெண்கள் யாரான்னாலும் அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களா புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது, அதை பக்குவப்படுத்தினதும் வாசிப்பு மட்டும்தான். இல்லைன்னா நான் பெண்களை எப்படி நான் பார்த்துருப்பேன், எப்படி அவங்கள அணுகியிருப்பேன், அதை நினச்சா எனக்கே பயமாக இருக்கு. ஆனால் என்னோட வாசிப்பு நான் திரும்ப 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 வாசிக்கவும், பெண் எழுத்தாளர்களை பற்றி வாசிக்கவும். ஒன்றும் இல்லை தொடர், விகடனில் ஒரு 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 தொடர் வந்துச்சு, ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் வந்துச்சு. அந்த தொடரில் வந்து எழுத்தாளர் பிரியா வந்து ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்க, ஒரு பெண் வந்து உன்னோட தோளில் வந்து சாஞ்சிக்க விரும்பினா நீ தோலை மட்டும் கொடு, நீ தட்டிலாம் கொடுக்காதன்னாங்க. அது எவ்வளோ பெரிய அர்த்தம் பாருங்க. துக்கத்தில் சாய வந்தது ஒரு பெண், நீ ஒரு ஆண் தோழனை நம்பி உன் ஷோல்டரில் சாயிறாங்க அப்படின்னா சாஞ்சவங்களுக்கு தெரியும் எழுந்து எப்படி எப்போ போகணும், நீ தட்டிலாம் கொடுக்காது. அதே போல் நீ கை கொடுக்குற அப்படின்னா அந்த கை கொடுக்கல நீ தெரியும்,
உன்னோட 5 விரலுக்கும் 5 விதமான எண்ணங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை நான் படிச்சதுக்கு அப்புறமா நான் மாத்திருக்கேன். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து பிரியா வந்து ஒரு ஆசான் மாதிரி. நான் அவங்கள நேரில் சந்திச்சதே இல்லை. நான் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மட்டும்தான் நான் போட்டேன். நான் பெண்கள்கிட்ட எப்படி பழகணும், ஏன்னா நான் பெண் வீடு இல்லாத வீட்டில் பிறந்த ஒரு பையன். வாசிப்பு எனக்கு ஒரு கூடவே இருந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் நான் நான் ஒரு 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 ஜாதிய கட்டமைப்புள்ள பொன்பரப்பி கிராமத்துல பள்ளிக்கூடமே நான் படிக்கிறேன். அங்கெல்லாம் கோயெட்டு தான், ஆண் பெண் இருபாலர் பள்ளிக்கூடம் தான். ஆனால் இருபாலர் பேசிக்க முடியாது, பயங்கர நெருக்கடியில் இருக்கும். நான் கல்லூரி போகும்போது தான் நான் பெண்கள்கிட்டயே நான் பேசுகிறேன், பழகிறேன். அப்படி நான் பேசி பழகிறதுக்கு காரணமும் வாசிப்பு தான். வாசிப்பு இல்லைன்னா என்ன நானே தவறான ஒரு பாதையில் தான் நடத்தியிருப்பேன் அப்படின்றத நான் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் தோழர். அப்போ நீங்கள் வாசிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் என் அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறது, நான் ஒரு நாவலை படித்தேன். அந்த நாவல் இப்படி ஒன்று இருந்துச்சு, நீங்கள் அந்த நாவல் படிச்சிங்கன்னா இப்படி ஒன்று அடைவீங்க, அதை பற்றி பக்கம் பக்கமாக மணிக்கணக்காக பேசுகிறதா நீங்கள் கூப்பிடும்போது நான் அதை ஒன்று தான் யோசித்தேன். இல்லை இந்த வாசிப்பால் நான் என்ன உணர்ந்தேன், என்னோட இடத்துலேருந்து என் அனுபவத்துலேருந்து சொல்கிறதா அப்படின்னா, நான் என்னோட இடத்துலேருந்து என் அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன். எனக்கு வாசிப்பு பழக்கம் இல்லாமல் போயிருந்தா இந்த சமுதாயத்தில் நான் என்னவா இருந்திருப்பேன் அப்படின்றது, நான் ஒன்றும் இல்லாமல் கூட போயிருக்கலாம், ரொம்ப தப்பான ஒரு மனிதனாக கூட இருந்திருக்கலாம். ஒரு படிப்பிஸ்டாக இருந்திருக்கலாம். நான் என்னைக்கு அதிகமாக நாவலும் புத்தகங்களும் வாசிக்க ஆரம்பித்தனோ என்னோட பாடப்புத்தகங்கள் மேலே இருந்த ஈடுபாடே குறைஞ்சி போச்சு. அதுக்காக இந்த நாள் வரைக்கும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு பாடப்புத்தகங்கள் வந்து சொல்லாததை என்னோட வாசிப்பு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கு எனக்கு வாசிப்பு தான் சொல்லிக் கொடுத்தது. இந்த உலகத்தில் நான் எனக்கு எதிரில் நடமாடுற மனிதர்களை நீ இப்படி பார்த்து அணுகலான்னு எனக்கு இன்னொரு எழுத்தாளர் தான் எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க. தோழர்களே, இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில் நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்னுடைய வாசிப்புலேருந்து நான் ஒரு 2-3 புத்தகங்களை சொல்லுவேன்னா, அலெக்ஸ் கேலியோடைய ரூட்ஸ் படித்து பாருங்கள், ஓநாய்க்குள்ள சின்னம் படித்து பாருங்கள், கீராவோடைய கோபுலபுரம் கிராமம் படித்து பாருங்கள். வாழ்க்கையில் தோண்டு போய் நான் ஜெயிக்கவே மாட்டேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, தஸ்தவேஸ்கியோடைய குற்றமும் தண்டனையும் படித்து பாருங்கள். இவ்வளோ இப்போ அண்மையிலே எழுதப்பட்டவங்களாம் இல்லையா அப்படின்னா, தஸ்தவேஸ்கியோட குற்றமும் தண்டனையும் மாறி ஒரு 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 சிறந்த எழுத்தை உங்களால் வேறு எங்கேயும் உணரவே முடியாது. நீங்கள் ஒரு ஒரு இல்லை எனக்கு காதல் பிடிக்கும் அப்படின்னா, டால்ஸ்டாயோட அண்ணா கார்னினாவை படித்து பாருங்கள். உலகத்தில் மிக சிறந்த காதல் கதைன்னா எனக்கு தெரிஞ்சது தான். ஒரு 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 பிரபுத்துவம் உள்ள ஒரு குடும்பத்தில் கூட ஒரு ரஷ்யாவில் ஒரு 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 கவர்னர் மேயர் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனைவிக்கும் ஒரு 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 ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு சாதாரண படை வீரனுக்கு நடுவில் நடக்கிற ஒரு காதல் கதை. அதில் அந்த கணவன் எப்படி நடந்துக்கிட்டான்னு பார்க்கணும். அது அற்புதமான ஒரு படைப்பு. ஆமாம். ஸோ வாசிப்பு தொடர் என் அனுபவத்திலிருந்து என்னை பக்குவப்படுத்தியிருக்கு. இதைத்தான் வாசித்த ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ வேறு வேறு வார்த்தையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தோழர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கும், இவ்வளோ நேரம் என்னோட அனுபவங்களை சொல்கிறதுக்கும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த சரித்திரம் படைப்போம் சொல் அரங்கத்திற்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். உங்களது என்னம்மா வீட்டுல அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம்.
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவரிசையில் இந்த வாரம் முழுக்க வசந்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவரிசையில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் அடுத்த ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர், எழுத்தாளர், உதவி இயக்குனர் மலர்மன்னன் அவர்கள் அற்புதமாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். வாசிப்பை நேசிக்க துவங்குவோம். அன்றாடம் நாம் வாசிப்பிற்கான நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஒதுக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் ஜென் சவுந்தரராஜன் அவர்கள். உடற்பயிற்சி வாயிலாக மற்றும் உடல் நலம், மனநலம் சார்ந்த முன்னெடுப்புகளை தமிழக அளவில் எடுத்து வரக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாளை பங்கேற்க இருக்கின்றோம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நிகழ்வுகள் வாயிலாக இணைந்து கரம் கோர்த்து வாழ்வியலில் முன்னேற்ற படிநிலைகளில் என்றென்றும் பயணிக்க சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றிங்கண்ணா. இன்னைக்கு ரொம்ப அழகா மலர்மன்னன் சார் அவர் வாசிப்பு அவருக்குள்ள என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துச்சுங்கிறது சரி, அவர் எந்த அளவு நேசிச்சு நேசிச்சு ருசிச்சு ருசிச்சு படிச்சிருக்கார் அப்படிங்கிறது அவர் பேசுறதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையிலையுமே பிரதிபலிப்பா இருந்தது. அவரு எடுத்தவரையே வந்து ஒரு கதையா ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் ஒரு காட்சியா பார்க்கறதுக்கும் நீங்க அதே ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கும் இருக்க ஒரு வித்தியாசத்தை சொன்னார். ஏன்னா நீங்க வந்து ஒரு கதையா கேட்கல, அது ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரிதான். ஏன்னா அவங்க கதையை வாசிச்சு அவங்க அந்த புத்தகத்தை வாசிச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு விஷயத்தை தான் அவங்க ஏற்படுத்துவாங்க. அதே போல காட்சியாக பார்த்தாலும் அதே நிலைமைதான். ஆனா நீங்க ஒரு புத்தகம் உங்க கையில கிடைச்சு அதை நீங்க படிச்சீங்கன்னா அதுக்குண்டான கற்பனையும் கருத்துக்களும் அத்தனையுமே உங்களுடைய அனைத்துமே வந்து உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி அந்த விஷயங்கள்ங்கிறது வந்து குறிப்பிட்டாங்க. அதே போல நிறைய அவருக்கு வாழ்க்கையில வந்து எது படிச்சது சின்ன வயதுல இருந்து படிச்சதுல இருந்து ரொம்ப அழகா சொன்னார். மகாபாரத போர்னா எல்லாருக்குமே வந்து அந்த போர்ல எப்படி காரணம் என்ன, சண்டை என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து முன் முன்னின்று இருக்கையில ரொம்ப அழகா மலர்மன்னன் அவரு ரசிச்சிருக்கார். ஏன்னா அது அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதி, அது யாரு ஸ்டார்ட் பண்றாங்கிற அந்த அமைதி வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி. ஆஹ் கவிஞர் வெயில் அவரு எழுதின அந்த ம், அந்த கதையில வந்து திரௌபதி எப்படி பீமன் மேல மற்ற அனைத்து கணவர்களை விட எப்படி பீமன் மேல அதிக காதல் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, கர்ணனின் மரணம் எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டது ஆச்சுன்னு சரி, உடன்கட்டை ஏறும் அளவுக்கு அப்படி என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து கூர்ந்து அவங்க ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி அது எழுதுன அந்த விஷயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டாரு. அதே போல ஒவ்வொரு பெரிய பெரிய எழுத்தாளர்களும் வந்து நிறைய படைப்புகளை வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து நல்லா வாசிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலையில நிறைய நிறைய சாதனையான பெரிய எழுத்தாளர்கள் கூட தங்களுடைய படைப்புகள சொல்லாம, அவங்கள எது பாதிச்சுதோ, எது அவங்கள வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சோ, அந்த விஷயங்கள சொல்லுவாங்க. அந்த படைப்புகள படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அதுலயும் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வாசிப்ப வந்து பத்தி பேசல, அப்படியே அங்க இருக்கிற அந்த பேச்சுல அந்த கட்டுன்னு அந்த அவையவே வந்து எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் அது அவருடைய இதுல மட்டும் இருக்கிற அளவுக்கு கட்டுண்டு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய ஆச்சரியப்படுற ஒரே ஒரு வார்த்தையில வந்து எப்படி இவருக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்ற நம்ம கணியன் பூங்குன்றனருடைய வார்த்தைகளையும் குறிப்பிட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். அதோட முடிஞ்சது. ஆதியும் அதுவே அந்தமும் அதுமே மாதிரி எல்லாரும் வந்து எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்ம சொந்தக்காரர் தான் எப்படி அவர் அப்பவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட வந்து சொல்லியிருக்காரு. அதே போல மலர்மன்னன் அடிக்கடி இந்த இதுல ஒவ்வொரு விஷயம் தொடர்ந்து திரும்ப திரும்ப பதிய வச்சது என்னன்னா, என்னை செதுக்கியதும் சரி பக்குவப்படுத்தியதும் சரி, இப்ப மலர்மன்னன் ஒருத்தர் வந்து இருக்கிற கேரக்டர் அப்படிங்கிறத வந்து
முழுக்க முழுக்க வந்து செதுக்கினது அவருடைய வாசிப்பு தான் அப்படிங்கிறத சொன்னாரு. ஏன்னா நம்ம ஒரு வாசித்தல் அப்படின்னு சொல்லல, அது தனியா வாசிப்பு வேற, நம்ம வேற அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஒவ்வொன்னும் தனக்குள்ள ஒவ்வொரு வாசிப்பையும் ஆழ்ந்து வாசிக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன விஷயமா அப்படியே மாறிட்டு வரும். அதுல அவரை பாதிச்ச அலெக்ஸ் ஹெல்லியோட ரூட்ஸ் நாவலும் சரி, ஓநாய் குளிச்சல், வெற்றிமாறன், கீராவோட ம், கோகுலபுரம், அந்த எனக்கு சரியா அந்த பேர் தெரியல. மலர்மணன் சார் நீங்க சொல்லுங்க. கோபாலபுரம் மக்களா இல்ல கோகுலபுரம் மக்களான்னு எனக்கு தெரியல. இதுல எப்படி வந்து அலெக்ஸ் ஹெல்லியோடைய அந்த கொத்தடிமையாக இருந்து ஒரு கருப்பு ஆப்பிரிக்க அடிமை குழந்தை அவங்கள வந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு எப்படி அவங்க தாத்தா வந்து அவங்க அம்மா அந்த மாதிரி அவங்க தாத்தா முதல்ல குழந்தை பிறந்த பிறகு நிலாவை காமிச்சு 10 வார்த்தைகள் அவங்க மொழியில சொன்னதும் சரி, அவங்க அம்மா 6 மொழியில போய் அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மொழியில வந்து இது மாதிரி 2 வார்த்தை வந்து கடைசியா ஒரு குழந்தை பிறந்து அது நான் தான் அப்படின்னு சொல்லி அது சொன்னது வந்து நமக்கெல்லாம் வந்து இது வெளியிருந்து நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்டோரிய. ஆனா ஸ்டோரியெல்லாம் உண்மை கதைய. ஆனா அவர் படிச்சுட்டு இருக்கையில வந்து எந்த அளவுக்கு அவரு பேசிலேயே அவருடைய உணர்ச்சி வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது. ஏன்னா அந்த வலியும் சரி, அந்த வேதனையும் ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து அது கடத்தப்பட்டு தனக்குள்ள வந்து கடைசியா அது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லையிலயும் சரி, அது எல்லாத்துக்கும் அதே ஒரு ஆச்சரியம்னா, அது எல்லாத்துக்கும் மேல தனது ஆதி எங்கன்னு தேடி போன அந்த கருப்பின பையனுக்கு வந்து, "நீ என்ன மாரி இல்லையே" அப்படின்னு சொல்லி அவங்க இனமே கேட்கறதும் சரி, அந்த விஷயத்தையும் ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. அதேபோல நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் அம் ஆப்பிரிக்க மக்களுடைய கலாச்சாரத்துக்கும் அந்த சாவு வீட்ல வந்து அந்த மூதாதையர்கள் கதையை சொல்லி ஆட்டம், அதையும் வந்து குறிப்பிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வரலாறுலயும் வந்து குறிப்பிட்டாங்க. முகலாயர்கள் ஆட்சி அப்படிங்கிறது நம்ம இந்திய வரலாறுல ஒரு முக்கியத்துவமான விஷயம். அதுலயும் கோஹினூர் வைரம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அது நம்ம ஊர் வைரம் இப்போ வந்து லண்டன்ல பத்திரமா அவங்க தலையில இருக்கு, மகுடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிதான். ஆனா அதோடைய வரலாறு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து டீப்பா படிச்சனால தான் எனக்கு தெரிஞ்சது. இது தெரியலன்னா எனக்கு படிக்காம போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அங்கலாய்ப்பு வந்து அவரு படிச்சது நம்மளுக்கும் பயன்படுது. ரொம்ப அழகா அதையும் சொன்னாரு. ஏன்னா அந்த இப்போ வந்து நிறைய ஜாதி, மதம் அப்படின்னு நிறைய வேறுபாடுகளோட நம்ம இப்ப இருக்கிற இந்த காலத்திலேயே இப்ப இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி நிறைய மக்கள் அப்படி இருந்தாங்க. ஆனா அதுலயே வந்து ஹுமாயூன் வந்து ஒரு ஹிந்து மன்னர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சு அங்க ஒரு பணிக்கு வந்து ஒரு முஸ்லிம் குடும்பத்துல அந்த பெண்ணை கல்யாணம் வச்சு அது மூலமா பிறந்தவர் தான் அக்பர் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டாங்க. இது போல நிறைய விஷயங்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தியும் குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கவிதைகள் அப்படிங்கிறத வந்து அவருக்கு கேமராமேன் தினேஷ் அவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய அந்த கவிதைகளுடைய ஒரு ஆர்வம் அதிகரிச்சது அப்படிங்கிறதும், காவேரி மக்களுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ஜானகிராமனுடையும் கல்கியோட நாவல்கள்ல இருந்தும் அவர் கத்துக்கிட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க நாகரிகம் பிறந்திருக்குன்னா எல்லாருமே வந்து அதுவும் நதிக்கரை ஓரமா தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ரோம் நதிக்கரையில இருந்து வந்த இதாகட்டும், அதே போல எங்கெங்கெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு இருக்கையிலேயே மொழிபெயர்ப்புக்கும் நேரடியான நாவலுக்கும் நேரடியான இலக்கியத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை சொன்னாங்க ரொம்ப அழகா. அதுக்கப்புறம் அவரு எழுதின ஒரு ஒரு இது ரொம்ப அழகா சொன்னாரு. அப்பா என்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தா அம்மா பொருள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச அந்த விஷயத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் குற்றமும் தண்டனையும் அவரை எந்த அளவுக்கு அவரு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதும், எந்த அளவுக்கு அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறதும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல தான் பெண்களே இல்லாத ஒரு குடும்பத்தில் பெண்கள் இல்லைன்னா ஒரு கூட அக்கா, தங்கச்சி அப்படின்னு இல்லாத ஒரு குடும்பத்துல வளர்ந்த பையனுக்கு எந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத அந்த வாசிப்பு கத்து கொடுத்ததும் சரி, இந்த அளவுக்கும் எப்படி வந்து பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிறத செதுக்கின மாதிரி அவரை செதுக்கின அந்த ஒவ்வொரு நூலுக்கும் நூலாசிரியருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரணமா எழுதில அது ஒரு படைப்பா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அது எத்தனை பேர்த்தோடைய ஒரு கதாபாத்திரத்தையே மாத்துது, எத்தனை பேர்த்த செதுக்குது அப்படிங்கிறது
மலர்மன்னன் சார் ஒவ்வொன்றும் ரசித்து ரசித்து சொல்லல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமா வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னா அதுலேயும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு புத்தகம் படிச்சிருப்போம். புத்தகம் படிக்காம இருக்க முடியாது. ஆனா எந்த கட்டத்துல எந்த புத்தகம் ஏன் எந்த ஒரு வரி கூட எல்லாருக்கும் நம்மள பாதிச்ச வரியும் சரி, பாதிச்ச கேரக்டரும் சரி, நம்மளுக்கு எப்பவுமே அது ஒரு நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த வயதானாலும் சரி, எந்த நமக்கு எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்தோமோ, இல்ல எந்த இடத்து சூழ்நிலையை படிச்சுட்டு இருந்தோமோ, அது வந்து நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அதே போல நம்ம கிட்ட கத்துக்கிட்டு அந்த மாற்றங்களும் வந்து மாறவே மாறாது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயமா ஒரு இதா இருந்திருப்போம். ஆனா, அது எல்லாம் படிச்சு நம்ம கிட்ட இருக்கிற மாற்றங்கள் அப்படிங்கிறதும் சரி, உண்மையா மலர்மன்னன் சார் சொல்ற மாரி வாசிப்பை நேசிப்போம்ங்கிறது, நேசிக்கிறது அப்படிங்கிறது நம்மள செதுக்கிறது, பக்குவப்படுத்துறது தான். அதுக்கு தான் எவ்வளவு பெரிய சாதனையாளர்களா இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, "நீங்க படிங்க, நிறைய புத்தகங்கள் வாசிங்க, வாசிங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் மலர்மன்னன் சார் அவர் படிச்ச அத்தனை புத்தகங்களும் சரி, இன்னும் வந்து நீங்க நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். உங்களுடைய அனைத்து வாசிப்பையும் வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றிங்க மலர்மலன் சார். மிக்க நன்றி. விஜயாம்மா நீங்க இப்ப பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய ரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றி. அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனைக்கலாம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்ற சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மாவுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடை பயின்ற ஐயா மலர்மன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பையனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்துக்குவோம். கண்களை மூடிக்கிங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. இறையாற்றலே பக்கத்துணையாவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா மலர் மன்னன் அவங்க பேசினதுல இருந்து புத்தகம் வாசிக்கிறதுனால எவ்வளவு நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே புத்தகம் வாசிச்சிருப்போம். ஆனா ஐயா மாதிரி அனுபவிச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு சிலர் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படின்னா புத்தகம் வாசிக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்குது
அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. பெண்களை பத்தி புத்தகம் படிச்சதுனால நான் பெண்களை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்ட எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. ரூட் புத்தகம் பத்தி அந்த படிச்சுட்டு அந்த கடைசியா அந்த சந்தோஷத்தை எவ்வளோ அருமையா எடுத்து சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிகள் ஐயா. ரொம்ப தெளிவா பேசுனீங்க. வாசிப்பு எவ்வளவு புரிதல், தெளிதல், அது எப்படியெல்லாம் நமக்கு நட்பா பயணமா எப்படியெல்லாம் உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள். ஆமா, ஒரு புத்தகத்தை படிக்கக்குள்ளே அந்த கதாபாத்திரமாவே நம்ம மாறிடுவோம். மாறி அதுல ஒரு ஒன்றி போயிடுவோம். அதுல ரசிச்ச ஒரு சிலதெல்லாம் எடுத்து நம்ம வாழ்க்கையிலயும் அப்ளை பண்ணியிருப்போம். பண்ணி நம்மள அது மாத்தி அமைச்சிருக்குது. அது நான் கூட உணர்ந்திருக்கேங்க ஐயா. ஏதோ 1, 2 படிச்சுங்க. உங்கள மாதிரிலாம் இல்லைங்க. நீங்க வந்து கடல் அளவு படிச்சுட்டு வந்து எடுத்து எவ்வளோ ஆசிரியர்களை பத்தி சொன்னீங்க, புத்தகத்தை பத்தி சொன்னீங்க, கதைகளை சொன்னீங்க. ரொம்ப குற்றமும் தண்டனையும் புத்தகம் பத்தி கூறினீங்க. வாசிப்பு இல்லைன்னா வாழ்க்கையில நிறைய இழந்திருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி எல்லாரையும் நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் வாசிக்காதவங்களையும் இனிமே நம்ம வாசிக்கணும். ஐயா அவங்க எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு புரிதலை உண்டு பண்ணிட்டீங்க ஐயா இன்னைக்கு. நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜய் அம்மா. வந்து மனதார ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்த்திருக்கும். வாசிப்பு அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகா ஐயா பேசுறதுலேருந்தும் குறிப்பிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் பிரதீபா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் பாதியில் தான் ஜாயின் பண்ணேன். பட் அவங்களுடைய வாய்ஸ் வந்து அந்த ஒரு விஷயத்த படித்து அது வந்து ஃபுல்லாக வந்து அவங்கக்கிட்ட அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அவங்க பேசுனது வந்து அவங்களோட வார்த்தைகள் வந்து வாசிப்போட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னா அந்த புக்கை பற்றின யாராவது ஒருத்தவங்க பேசுகிறது, இல்லாட்டி ஆடியோ புக் கேட்குறது, இது ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆனால் இப்போ அதே புக்கை நான் படிச்சுட்டு நான் சொல்லும்போது என்னோட என்னோட புரிதலும் என்னோட உள்வாங்குற தன்மையும் எவ்வளோ அதிகமாக, ஏன்னா நான் முன்னாடி புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஃபோன் கொஞ்சம் இதாகிட்டதை நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஆத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ எவ்வளோ எவ்வளோ பின்னோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றத என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு புத்தகத்தை கேட்டு நம்ம வந்து இது பண்ணுறத விட அந்த புத்தகத்தை வாசித்து நம்ம மைண்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் எவ்வளோ தூரம் உள்ளே போகும், நம்ம எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத அவங்களோட இந்த வே ஆஃப் டாக்கிங் அது வந்து என்னை ரொம்ப உணர வச்சுது. உணர்வுபூர்வமாக இருந்தது வாசிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அது தெரிஞ்சிருந்தும் அதை ரொம்ப நாள் மறந்துருந்தேன் நான். அதை திருப்பி இக்னைட் பண்ண மாதிரியான இருந்தது இவங்களோட வார்த்தைகள் எல்லாமே. மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க பிரதீபா. நிச்சயமா மலர்மன்னன் சார் மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பேசுறது ஒவ்வொருத்தரும் நம்மகிட்டையும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தான். மிக்க மிக்க நன்றி. நிச்சயமா நீங்களும் இன்னும் நிறைய புத்தகங்கள் நீங்களே வாசிச்சு இன்னும் பல பல வெற்றிகளை சாதிக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சிறப்புரையாற்றிய எழுத்தாளர் மலர்மன்னன் அவர்கள் வாசிப்பின் முக்கியத்துவம் பற்றிய நல்ல ஒரு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நல்லா ரசிச்சு ருசிச்சு எந்த வாசிப்பையும் வந்து முழு உணர்வையும் அதில் செலுத்தி அவர் வாசித்து அதன் மூலம் கிடைத்த அனுபவங்களை வந்து அவ்வளவு தத்ரூபமா நம்மகிட்ட அனுபவிச்சு சொன்னாரு. நம்ம சிறு வயசுல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் படம் போடுவாங்க நைட்டு.
அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல போயிட்டு அந்த படத்தோடைய ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து நம்ம அந்த நண்பர்கள்லாம் பகிர்ந்துக்குவோம். அத பேசுனது, அங்கன அந்த இடத்துல அழுதது, சிரிச்சது, எல்லா பகிர்வையும் நம்ம பகிர்ந்துக்குவோம். அதுல ஒரு சில பேர் வந்து கரண்ட் போனதுனால அந்த படம் பார்க்காம வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ச்சே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா இருந்தாலும் மற்ற நண்பர்கள் அந்த பகிர்ந்து கொண்ட அந்த காட்சிகளையும் அந்த அனுபவங்களையும் அந்த ரசிச்சு ருசிச்சு அவங்க பேசின விதங்களையும் கேட்டு ஓரளவுக்கு இந்த படம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி அது எப்படியாவது அந்த படத்தை எப்படியாவது ஒரு முறையாவது நம்ம திரையரங்குல வரோம், அதை நம்ம பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். அதே போலதான் இன்று மலர்மன்னன் அவர்கள் பேசிய போது அப்படித்தான் இருந்தது. அந்த வாசிப்போ எப்படி அவர் சொல்லும் பொழுது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளும் இந்த இவ்வளவு அனுபவமா நம்ம வாசிக்க முடியும், இவ்வளவு உணர்வுபூர்வமா நம்ம வாசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியது. ஸோ அந்த வாசிக்கிற அந்த தூண்டுதல் வந்து வந்தது. அவரு எழுத்தாளரை மட்டும் போற்றவில்லை, அந்த கதாபாத்திரங்களை மட்டும் போற்றவில்லை, அந்த எழுத்துக்களையும் போற்றுறாரு. அதுல கிடைக்கிற நல்ல விடயங்கள், கற்றுக்கொள்கின்ற அந்த பாடங்களை வந்து நல்லா அவர் தச்சுரூபமா அவர் சொல்ல சொல்ல சொன்ன விதம் வந்து அருமையா இருந்தது. அவர் ஒரு உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னார்னா, தூத்துக்குடியை பத்தி நான் தெரியணும்னா இப்ப இருக்க தற்பொழுது உள்ள எழுத்தாளர்களை மட்டும் படிக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எழுத்தாளர் அந்த வாழ்ந்த இடத்துல அந்த சூழ்நிலையில எப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் அதையும் அந்த எழுத்தாளரையும் நான் பார்க்கணும், அவர் எப்படி எழுதியிருக்காருங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிற இதையும் செஞ்சிருந்தாரு. அப்ப அந்த அளவுக்கு அந்த தேடல் தேடல் தெரியுது அவர்கிட்ட. நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த புத்தகங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து அவருடைய பகிர்வு வந்து தெரிய வந்தது. எல்லாமே ஒரு அருமையான நிறைய இடத்துல அவரு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டாரு. உதாரணத்துக்கு அவங்க ஒரு பெண்ணை வந்து தோல்ல சாயும் பொழுது நம்ம அந்த ஒரு பாருங்க, அந்த ஒரு எழுத்தாளர் அந்த புத்தகத்துல எழுதினத அவர் அவ்வளவு அருமையா வந்து விளக்குறாரு. ஒரு ஆண் தோல்ல ஒரு பெண் சாயும் பொழுது தட்டி குடுக்க கூட நம்ம கையை அங்க முதுகுல போகக்கூடாது, அவங்களா சாஞ்சிட்டு அவங்களா எந்திரிச்சுக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்துல எழுதியிருக்காரு. அதே மாதிரி கை கொடுக்கும்போது கூட அந்த 5 விரலும் 5 ஒவ்வொரு இதையும் அது சொல்லும் பொழுது ஓ இப்படி எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவரு நிறைய அந்த குற்றமும் தண்டனையும்ங்கிற புத்தகத்தை வந்து அவ்வளவா ஒரு 4 தடவை சொல்லிட்டாரு. யாராவது மனசு ஒடிஞ்சு போய் நம்ம தோல்வியவே கண்டுகிட்டு இருப்போம், எதுவுமே நம்ம தடைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அப்படி ஒரு மனக்குழப்பத்துல இருக்கும்போது அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனே சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில அதிகப்படியான படித்த புத்தகமும் அதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஸோ அது மாதிரி வாசிப்போட முக்கியத்துவம், அதனுடைய அந்த அந்த அவரு சாதாரண வாசித்துட்டு போற மாதிரி இல்லை, அவரு முழு கவனத்தோட நல்ல ஒன்றிச்சு நல்ல உணர்வு பூர்வமா அதை வந்து வாசிக்கிறதுனாலதான் இவ்வளவு அருமையா வந்து சொல்றாரு. நன்றிகள் மலர்கண்ணன், வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லும் பொழுது நான் இப்ப விஜயம்மா சொன்ன மாதிரி ஒரு புத்தகத்தை வாசிக்கணும், அதை போய் வாசிக்கணுமா, நம்ம சம காதலே கேட்டுக்கலாம், குக்கு எப்ப அந்த மாதிரி நிறைய இது ஆப்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கதையை கேட்டுக்கலாமா அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாசிக்கும் எண்ணத்தை வந்து நீங்க வந்து தூண்டிட்டீங்க. நன்றிகள் மலர்வாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க பேசும்போது கூட உங்களுடைய மழலை செல்வம் வந்து அப்பா வாப்பா அப்படின்னு சொன்னது கூட காதுக்கு ஒலித்தது. அந்த அளவுக்கு நீங்க குடும்பத்துல அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்க. நன்றிகள், வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
மிக்க நன்றிங்க சேவியர் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா, அப்ப வந்து இப்ப இருக்கிற மாரி நிறைய படங்கள்லாம் இருக்காது. வாரத்துக்கு ஒரே ஒரு படம். அந்த ஒரு படத்துக்காக வர்றதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பும், அந்த ஒரு வாரத்துக்கு பின்னாடியும் அத பத்தியே நம்ம பேசுற அந்த காலத்துல வந்து, ஒரு நாள் தவறிருச்சுன்னா எப்படி வந்து ஒரு ஃபீலிங்கா இருக்குங்கிறத படிக்காம இருந்த என்ன ஒரு ஃபீலிங்கோட அத கம்பேர் பண்ணி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. நிச்சயமா அதே மாரி தான். மிக்க மிக்க நன்றிங்க சார். வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். வணக்கங்கம்மா. சரித்திரம் படைப்போம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் தளத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு தோழர் மலர்மன்னன் அவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். ஐயா அவர்கள் இந்த வாசிப்பை நேசிப்பது தொடர்பான ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தியது மனதிற்கு இதமாக உள்ளது. அவர் அந்த வாசிப்பு தொடர்பாக அவர் வாழ்ந்த கிராமிய சூழல்ல அவர் எப்படியெல்லாம் வளர்ந்தாரு, எந்த மாதிரியான சூழல்ல அங்க இருந்தாரு, அவர் கிராமத்துல எப்படியான சூழல் நிலவியது, அந்த சூழலையே இருந்து இந்த வாசிப்பை நேசிக்காம இருந்திருந்தா நான் வேற மாதிரியான மனிதரா மாறி இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த வாசிப்பு என்னை மாற்றியது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னாரு. இது போன்ற விஷயங்கள் அதே மாதிரி அவருடைய அந்த ரூட் அப்படின்ற நாவல் இந்த அமெரிக்க வல்லரசு இந்த நீக்ரோ எளிய மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க எடுத்து சொன்னாரு. கல்வி அறிவு பெற்ற இந்த அமெரிக்க ஏகாதிபத்திய நாட்டுல இப்படிப்பட்ட அடக்குமுறைகள் எப்படியெல்லாம் உருவாகி உலக நாடுகளையே ஒரு போர் பதட்டமிக்க சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பத்தி ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அந்த நாவல் மூலமா நம்ம இன்னமும் இப்பவும் அது நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அதே போல கல்வி மற்றும் இந்த சமூகத்தை மாத்திடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை மாறி நல்ல புத்தகங்கள் தான் நல்ல மனிதர்களை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அந்த வாசிப்பு மூலமா வெளிப்படுத்தின அந்த விதத்தின் மூலமா தெரிந்து கொள்ள ஒரு புரிதல் உண்டாகுது. அதுக்கப்புறம் சகோதரர் இடையில ஐயா இடைவெளியில் அந்த குழந்தை சம்பந்தமான இடைவெளி போகும்போது படகுன்ற ஒரு சிறுகதையை பத்தி பிரிட்டோ ஐயா பேசினாரு. ஒரு எளிய அந்த பெயிண்ட் அடிக்கிற சகோதரர் வந்து படகுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த படகோட்டி கூப்பிடும்போது அந்த பெயிண்ட்ல ஓட்டை விழுந்திருக்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அதையெல்லாம் பார்த்து அந்த வந்து எளிய மனிதர் அந்த பெயிண்டர் வந்து அந்த ஓட்டையும் அடைச்சு அவருக்கு தெரியாம அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த படகோட்டி வந்து குழந்தைகள் வந்து கடலுக்கு அந்த படகை எடுத்துட்டு போகும்போது அவர் பதறி போறாரு, ஓட்டை இருக்குதே குழந்தைகள் திரும்பி வருவாங்களேன்னு. அதுக்கப்புறம் நலமுடன் அந்த குழந்தைகள் திரும்பி வர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பெயிண்டருக்கு வந்து நிறைய காசுகள்லாம் கொடுக்குறாரு, அதை வாங்க மறுக்கிறாரு. இப்படி அந்த சிறுகதையில வர்ற அந்த விஷயங்களை வந்து ஐயா பிரிட்டோ அவர்களை நல்லபடியா பதிய வச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி வந்து ஒரு கதையை படிக்கிறதுனால வாசிக்கிறதுனால எப்படியெல்லாம் இந்த சமூகத்துல மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றைய காலை பொழுதுல பகிர்ந்துகிட்ட ஐயா மலர்மன்னன் அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். அதே மாதிரி இந்த நிகழ்வு நடக்கும் போதே காலையில இந்த விரைவான அலுவலகம் அது மாதிரியான விஷயம் இவ்வளவு வேலைகள் மத்தியில இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்கிற ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ மற்றும் அம்மா ரேவதி அம்மா, நீங்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சேவை பண்ணிருக்கீங்கம்மா. நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஐயா மலர்மன்னன் ஐயாவுடைய குழந்தை இடையில வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டது. அந்த குழந்தைக்காக ஒரு சின்ன பாடல். இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன்,
அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. பிள்ளை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. நீங்க வந்து பிரிட்டோ அண்ணா சொன்ன அந்த கதையும் வந்து குறிப்பிட்டது சொன்னதுக்கு மிக்க நன்றி. நான் செய்யற விஷயம் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அது அந்த அண்ணா சொன்னது அந்த ஒரு நிமிஷத்துல மலர்மன்னன் சார் வர்றக்குள்ள அந்த கதையை நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டதும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதையும் நீங்க குறிப்பிட்டு சொன்னதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா மலர்மன்னன் சாருடைய குழந்தைக்காக ரொம்ப அழகா அந்த பாடலை பாடினதுக்கும் மிக்க மிக்க நன்றி. இங்க கீழே பேசு தளத்திலிருந்து யாராவது வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா நீங்க பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா மலர்மன்னன் சாருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா, பிரிட்டோ அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. மலர்மன்னன் சார் நீங்க பேசலாம். மலர்மன்னன் சார் நீங்க உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். நம்ம ரூம் சாட்ல நிறைய பேர் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துலாம். விஜயாலயன் சார் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. ரவிச்சந்திரன் அரவிந்தன் ஐயா விகடனில் வந்தது ஆண் பால் பெண் பால் அன்பால் என்கிற தொடர். வாழ்த்துக்கள் மலர்மன்னன் குறிப்பிட்டிருக்காரு. ராமராஜன் கே வெரி எக்ஸைட்டட் டு நோ த இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மலர்மன்னன் சார் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. மலர்மன்னன் சார் இருக்கீங்களா? மிக்க நன்றி. கொஞ்சம் குழந்தையோட பிஸி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றிங்க சார். வந்து இவ்வளோ அழகாக பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே பேசும் தளத்திலிருந்து பேசிய விஜயாமா, பிரதீபா, சேவியர் சார், ராமச்சந்திரன் ஐயா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் நமது வள்ளி, பழமலை கண்ணப்பன், பவுலின், ஆனந்தன், தியாகராஜன் ஐயா, புவனா, சிவா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. பிரிட்டோ அண்ணா, வேல், வள்ளி அனைவருக்கும் மிகுந்த நன்றி. மலர்மன்னன் சார் தங்களுடைய வாசிப்பை பற்றி நிறைய நேசித்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது, நிறைய பேர்கிட்ட வாசிப்புடைய ஒரு பழக்கத்தை வந்து இன்னும் வந்து தொடரணுங்கிறதும் சரி, இன்னும் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்று.